எதிர்த்து பேசிட்டு நாட்டுல சிறப்பு நேர்பட பேசி தொடர்கிறது. மதுரையிலிருந்து நம்மோடு இணைகிறார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளர்கள் ஒருவரான திரு சீனிவாசன். நம்ம முதல் 2 செக்மெண்ட்ல பேசினதையே கேட்டிருப்பீங்க. திரு ஸ்டாலின் அவர்களுடைய நேர்காணல், அதை ஒட்டிய பல்வேறு கேள்விகள், அதை ஒட்டின விவாதமாக போய் கொண்டிருக்கிறது. அதுல மிக முக்கியமாக அவர் பாரதிய ஜனதா கட்சி இதன் பின்னால் இயங்குகிறதோ என்கிற சந்தேகத்தையும் தன்னுடைய நேர்காணல் எழுப்பியிருந்தார். அதற்கான விடையோடு உங்களுடைய பதிலை எதிர்பார்க்கிறேன் திரு ஸ்ரீனிவாசன். பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டு அரசியலில் குழப்பம் வந்த காலம் முதலே பாரதிய ஜனதா கட்சியை விமர்சிப்பவர்கள் எல்லாம் இதற்கு பின்னால் பிஜேபியினுடைய கை இருக்கிறது என்று சொல்லி கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் நாம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நாம் ஆரம்பத்திலிருந்து ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறோம். சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு உறுப்பினர்கள் இல்லை. ஆளுநரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதிநிதியாக பார்க்கிற பார்வையே தவறு என்று தான் நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆளுநர் பிஜேபிக்காரராக பார்த்தால் ஜனாதிபதியை நீங்கள் காங்கிரஸ்காரராக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கும். அதனால இதில் தெளிவாக அனைத்து கட்சியை சார்ந்தவரும் தமிழக அரசியலில் குழப்பம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போது தமிழ்நாட்டில் இருக்கிற குழப்பத்திற்கு காரணம் பொறுப்புள்ள கட்சிகளாக செயல்பட வேண்டிய அதிமுக, திமுக, காங்கிரஸ் போன்ற கட்சிகள் எல்லாம் குழப்பத்தை விளைவிக்கிற கட்சிகளாக இருக்கின்றன. பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ரொம்ப நன்றாக தெரியும் தனக்கு பின்னால் 10 எம்எல்ஏக்கு மேலே இல்லை என்று சொல்லி. ஆனால் அவர் ஆட்சி அமைக்கிறதுக்கான அதிகாரம் கோரிக்கொண்டிருக்கிறார். இங்கே அதிமுகவில் அந்த சட்டமன்ற உறுப்பினர்களாக கொண்டு போய் கூவத்தூரில் போய் வச்சிருக்கிறாங்க. கூவம் நதி என்பது துர்நாற்றம் வீசுகிற நதியாக மாற்றியது இந்த கழக அரசாங்கங்கள். ஆனால் கூவத்தூர் என்கிற ரிசார்ட்டும் கூட, கூவமாவது சென்னையை சுற்றி அந்த துர்நாற்றம் இருக்கிறது. இந்த கூவத்தூர் ரிசார்ட்ல நடந்த சம்பவங்கள் இன்று உலகமெல்லாம் துர்நாற்றத்தை தமிழக அரசியலை பற்றி உருவாக்கி இருக்கிறது என்று சொன்னால் இதற்கு அதிமுக பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி திமுக சட்டமன்றத்தில் ரகசிய வாக்கெடுப்பு கோருகிறார்கள். இது முன்னு எப்போதும் நடந்திராத ஒரு விஷயம். ரகசிய வாக்கெடுப்பு முறை சட்டமன்றத்தில் கிடையவே கிடையாது. தனக்கு வாக்களித்த ஒவ்வொரு வாக்காளனும் எனது எம்எல்ஏ யாருக்கு வாக்களிக்கிறார் என்பது நான் தெரிந்து கொள்கிற உரிமை இருக்கு. ரகசிய வாக்கெடுப்பு நடக்கும்போது அந்த வாக்காளருக்கு அந்த உரிமை மறுக்கப்படுகிறது. இதற்கு முன்னுதாரணமும் இல்லை. ஆனால் அந்த ரகசிய வாக்கெடுப்பை காரணம் காட்டி சட்டமன்றத்தையே முடக்குகிற ஒரு பணியில திமுக இறங்குகிறது. இப்படி சம்பந்தப்பட்ட அத்துணை பேரும் தவறு செய்துவிட்டு ஒரு வகுப்புல அத்துணை மாணவர்களும் குறும்பு செய்பவர்களாக இருந்தால் அந்த ஆசிரியர் எப்படி அதை கட்டுக்குள்ள வைக்க முடியும்? அதே மாதிரி இன்னைக்கு கவர்னர் மேலே அவ்வளவு லோடை நாம் ஏற்றி தமிழ்நாட்டை காப்பாற்றுகிற பொறுப்பை கவர்னர் கையில் விட்டு விட்டோம். இந்த துரதிருஷ்டம் நடந்திருக்க கூடாது என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கருத்தாக நான் பார்க்கின்றேன். திரு ஸ்ரீனிவாசன், 2-3 கேள்விகள் இருக்கு. உங்களுடைய பதிலிருந்து நான் அந்த கேள்விகள் எழுப்புறேன். நீங்க வெளியூர்லேருந்து பங்கெடுக்கிறதுனால உடனடியாக நான் குறுக்கிடலை. முதல் கேள்வி, இதுவரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் அத்தனை பேரும் திரு பன்னீர்செல்வத்தினுடைய ஆட்சி ஏன் கலைக்கப்பட்டது, பன்னீர்செல்வம் தான் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருந்தாரு, முதலமைச்சராக சிறப்பாக இருந்தாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு உங்களுடைய டோன் அப்படியே மாறுறதா பார்க்குறேன் நான். 2வது, இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறது, பாரதிய ஜனதா கட்சி தான் இதில் பின்னாடி இருக்கிறதுங்கிற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறதுல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவர் ஸ்டாலினோ அல்லது அதிமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அன்வர் ராஜாவோ அல்லது அவருடைய செய்தி தொடர்பாளர் திரு வைகை செல்வனோ, இவர்கள் எல்லாம் உங்களுடைய எதிர்க்கட்சிகள் உங்கள் மீது ஒரு உள்நோக்கத்தோடு குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள். உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சுப்பிரமணியன் சாமி சொல்கிறார் 2 மத்திய அமைச்சர்கள் இதன் பின்னால் இருக்கிறார்கள்னு. அப்ப இதை யார் இதை எப்படி எடுத்துக்க போறீங்க? இந்த குற்றச்சாட்டை உங்களுடைய கட்சியிலிருந்து தான் வருது. எதற்கெடுத்தாலும் பாரதிய ஜனதா கட்சியை இப்படி குற்றம் சொல்கிறார்களே அப்படிங்கிற உங்க வருத்தத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். உங்களுடைய குற்றத்தை ஏற்றுக்கொள்கிறேன். இவர்கள் எல்லாம் ஒதுக்கி வச்சிருங்க. இன்னைக்கு உங்க டோன் மாறுது. பன்னீர்செல்வம் அவர்கள் சிறப்பான ஆட்சி கொடுத்தார்னு திருமதி தமிழிசை சவுந்தரராஜன்ல தொடங்கி திரு ஹெச் ராஜா வரைக்கும் எல்லோரும் அவரை தாங்கி பிடித்தவர்கள். இன்னைக்கு நீங்க கேட்குறீங்க அவரால் ஆட்சியை தொடர முடியாதுன்னு தெரிஞ்சும் அவர் இப்படி போனாரே அப்படின்னு கேள்வி எழுப்புறீங்க. 2 விதமான கருத்துக்கள் 2 நாள்ல உங்களுடைய டோன் மாறுதே. டோன் மாறலைங்க. பன்னீர்செல்வம் சிறந்த முதல்வராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்கிற கருத்து இப்போதும் எங்களுக்கு இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சிக்கு அவர் சிறப்பாக செயல்பட்டார், மத்திய அரசுடன் நல்ல உறவை அவர் மெயின்டைன் பண்ணார், பக்கத்து மாநிலங்களுடன் நல்லுறவு வைத்திருந்தார் என்பதெல்லாம் உண்மைதான், அதை மறுக்கல. ஆனால் இவற்றையெல்லாம் செய்வதற்கு அவருக்கு சட்டமன்றத்தில் பெரும்பான்மை வேண்டும் அல்லவா? அந்த கடைசி நேரத்தில் கூட அவருக்கு பெரும்பான்மை இல்லை என்பதை அவர் நேர்மையாக ஒத்துக்கொண்டு தமிழ்நாட்டு அரசியலில் நான் இதிலிருந்து இந்த போட்டியிலிருந்து விலகிக் கொள்கிறேன் என்று கூட அவர் சொல்லியிருந்திருக்கலாம். சட்டசபை விபரீதங்களை தவிர்த்திருக்கலாம் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கருத்து. கடைசி வரைக்கும் பிடிவாதமாக இருந்துவிட்டு திமுகவுமே கூட ரகசிய மத்திய இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் சொல்றாரு இந்த ஆட்சி எவ்வளவு நாள் நீடிக்கும் அப்படிங்கிற கேள்வி அவர் எழுப்புறாரு. பலவிதமான குரல்கள் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வருது. அதுவும் இந்த 2 நாட்கள்ல
இந்த குரல் மாற்றத்தை எப்படி நான் பார்க்கறது? திரு சிபி ராதாகிருஷ்ணன் இதே நிகழ்ச்சியில சொன்னாரு, எங்க ஆளுநர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினாரு. ஆனால் நீங்க சொல்றீங்க ஆளுநரை ஏன் நீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆளுநரா பாக்குறீங்கன்னு கேக்குறீங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழகத்தினுள்ள இருக்கிற மூத்த தலைவர்களில் ஒருவர், அவர் முன்னாள் தலைவரும் கூட, தமிழக பாரதிய ஜனதாவுடைய முன்னாள் தலைவராக இருந்தவர், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவர் சொன்னார் எங்க ஆளுநர் அப்படிங்கிற அந்த கிரெடிட் எடுத்தார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆளுநர்கள் இப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னாரு. எங்க ஆளுநர் என்பதை சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் மாத்திரம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. அவர் சொன்னது ரொம்ப பாராட்டுற மகிழ்ச்சி. நீங்களுமே சொல்லணும் எங்க அது நம்ம ஆளுநர் சொல்லிருக்கணும். எங்க ஆளுநர் நீங்க சொல்லும்போது நமது ஆளுநர் கட்சியினுடைய ஆளுநராக அவர் நமது ஆளுநர் என்ற பொருள்பட அவர் சொல்லியிருப்பார். நமது ஆளுநர் என்ற பொருள்பட அவர் சொல்லியிருப்பார். இல்ல அப்படி சொல்லல, நான் அத கேட்டேன். நமது ஆளுநர்னு சொல்லிருக்கணுங்க. நமக்கான ஆளுநர் அவர், அத்தனை பேருக்குமான ஆளுநர். ஆனா நீங்க எங்க ஆளுநர்னு சொல்லி அவருடைய கிரெடிபிலிட்டியை நீங்க क्वेश्चन பண்றீங்களேன்னா நான் கேள்வி எழுப்பினேன். தொடர்ந்து இந்த விஷயங்கள்ல இப்போ நீங்க எங்க ஆளுநர் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலையீடு இருக்கு அப்படிங்கறத திரு சுப்பிரமணிய சாமி வெளிப்படையாக பொது வெளியில சொல்லிட்டு இருக்காரு. 2 மத்திய அமைச்சர்கள் இதுல தலையிட்டு இருக்காங்க, இதுல பிளவை உண்டாக்குவது அந்த 2 மத்திய அமைச்சர்கள் அப்படின்னு வெளிப்படையா வச்சிருக்கிறார் குற்றச்சாட்டுகளை. அந்த குற்றச்சாட்டுகள் இல்லைன்னு சொல்றீங்களா நீங்க? நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சுப்பிரமணிய சாமி அவர்கள் சொல்லுகிற கருத்து அவரது சொந்த கருத்து. அவர் அப்படி சுதந்திரமாக கருத்து சொல்கிற உரிமையை பாரதிய ஜனதா கட்சி அவருக்கு கொடுத்திருக்கிறது. அதனால பல விஷயங்களை சுப்பிரமணிய சாமி அவர்கள் சொல்வதுதான் பாரதிய ஜனதா கட்சியுடைய கருத்தாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அந்த குழப்பம் ஊடகங்கள் பாரதிய ஜனதா கட்சியில எத்தனை பேருக்கு இப்படி சுதந்திரமான கருத்துக்களை சொல்றதுக்கான உரிமை இருக்கிறது? சுப்பிரமணிய சுவாமி அதை எடுத்துக் கொண்டிருக்கிறார். அந்த சுதந்திரத்தை எல்லாருக்கும் உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் அந்த சுதந்திரத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் இருக்கு, கட்சியினுடைய கட்டுப்பாடு அல்லது கட்சியினுடைய நிலைப்பாட்டுக்கு எதிராக ஒரு கருத்தை அவர் சொல்லதுக்கு பிறகு அப்படி சொல்ல முடியும், அதுக்கான உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையே 2 விதமான கருத்துக்களை முன்வைக்கிறதுக்கு உரிமை கொடுத்திருக்கிறதா பார்க்க வேண்டியிருக்கு. அதான் சொல்றேன், சுப்பிரமணிய சுவாமியுடைய கருத்தை கட்சியின் கருத்தாக நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. இப்ப ஜல்லிக்கட்டு விஷயத்துல கூட தமிழ்நாடு அரசாங்கம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதுல பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு கருத்து இருந்தது. சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் சுதந்திரமா ஒரு கருத்து சொன்னார். அவர் ஒரு ரிவீலிங்கா ஒரு பாயிண்ட் சொல்றாங்க, நேரடியா குற்றச்சாட்டு வைக்கிறார். மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற 2 மத்திய அமைச்சர்கள் அதிமுகல குழப்பம் விளைவிக்கிறாங்க, அதிமுகல பிளவை உண்டாக்குறாங்க. இத்தனைக்கும் பிறகு அவர்கள் இருக்காங்கன்றது நேரடியான மத்திய அரசாங்கத்திற்கு எதிரான குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டை நம்ம எளிதா அப்படி கடந்து போயிட முடியுமா நான் கேக்குறேன். அந்த எந்த அப்படியான ஒரு குற்றச்சாட்டு வேறு யார் வைத்தாலும் கடுமையா எதிர்க்கிறோம். அன்னைக்கு அன்வர் ராஜா வைக்கிறார், நாடாளுமன்ற உறுப்பினர் அன்வர் ராஜா இப்படியான குற்றச்சாட்டை முன்வைக்கும் போது அதுக்கு கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்கிறது பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் திரு சுப்பிரமணிய சாமிக்கு கருத்து அது தனிப்பட்ட கருத்து விட்டுட்டு போயிடும். எந்த 2 மத்திய அமைச்சர்கள் என்பதை சுப்பிரமணிய சாமி அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்க வேண்டும். அல்லது ஊடக நண்பர்கள் நீங்க அந்த 2 அமைச்சர்கள் யார் என்பதை நீங்கள் அவரிடம் எங்களை விட நீங்க தான் ஊடகமாக உரிமையா இருக்கீங்க, நீங்க தான் கேட்க முடியும். இந்த கருத்துக்களை உள்ள நீங்க கட்சியில கேட்டிருக்க முடியும். ஊடகவியலாளர்கள் 2வது நாங்க வாய்ப்பு இருக்கும்போது சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் சொன்ன கருத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு இருக்கிற வாய்ப்பு சுப்பிரமணிய சுவாமியுடைய கருத்தில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா தெளிவாக சொல்லியிருக்கிறார் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள், மூத்த அமைச்சர் வெங்கையா நாயுடு அவர்கள், முழுக்க இதுல கவர்னர் தான் முடிவெடுப்பார், கவர்னர் எது நியாயம் என்று தெரிகிறதோ அதை செய்வார் என்று தெளிவாக சொல்லியிருந்த பிறகு சுப்பிரமணிய சாமி போன்றவர்கள் சொன்னதை வைத்துக் கொண்டு நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஊடக நண்பர்கள் நீங்கள் கேட்டு அவரிடம் தெரிந்து கொள்ளலாம். எங்களுக்கு சுவாமி அவருடைய கூற்றில் நம்பிக்கை இல்லை என்பதால் நாங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, தொடர்ந்து பேசலாம். மனு சொல்லுங்க. திரு ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி. முதல்ல கருத்து சொல்லிடுறேன். சுப்பிரமணியம் சாமி வந்து அவ்வளோ ஒரு சாதாரண பாஜக உறுப்பினராகவோ அப்படி பாவித்து விட முடியாது. ஏன்னா இப்போ இந்த சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுநர் வந்து சந்தித்த 3 பேர் வந்து ஓபிஎஸ் அணி, இவங்க சசிகலா அணி, அப்புறம் திமுக சார்பில். 4வது பார்த்தீங்கன்னா திரு சுப்பிரமணியம் சாமி மட்டும்தான் சந்திச்சிருக்காரு. ஆனால் என் கேள்வி என்னன்னா, இப்போ சார் சொல்லும் போது ரகசிய வாக்கெடுப்பு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னார். இது வந்து தப்பு. ஏன்னா 98இல் உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் ரகசிய வாக்கெடுப்பு, 2005இல் ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் ரகசிய வாக்கெடுப்பு. இந்த ரகசிய வாக்கெடுப்பு காம்போசிட் ஃப்ளோர் டெஸ்ட்ன்ற கருத்தை முன் வச்சதே மத்திய அரசின் மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி அவர்கள். இப்ப வந்து அதே மாத்தி சொல்றாங்க, அதுக்கு அவரோட பதில் என்ன? இல்லைங்க, நான் எனது கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதி இருக்கு, வாக்காளர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். நான் வாக்களித்த சட்டமன்ற உறுப்பினர் யாருக்கு வாக்களிக்கிறார் என்று தெரிந்து கொள்ற உரிமை எனக்கு இருக்கா இல்லையா?
நீங்க ரகசிய வாக்கெடுப்பு தான் கட்டாயமாக நடத்த வேண்டும் என்று சொன்னால் எல்லா சட்டமன்ற தேர்தலிலும் ஃப்ளோர் டெஸ்ட் ரகசிய வாக்கெடுப்பாவே நடத்தலாமே. அப்போ சபாநாயகர் ரகசிய வாக்கெடுப்பு வேண்டாம் என்று சொல்கிறார். இங்க மக்களுக்கு தெரிந்து கொள்கிற உரிமை இல்லாமல் இருக்கும்போது அதையே நீங்க அவ்வளவு வற்புறுத்துகிறீர்கள். சபாநாயகர் முடியாதுன்னு சொன்னா விட்டுலாமே. நீங்க அதை காரணம் காட்டி ஒரு பெரிய வன்முறையை இங்க அரங்கேற்றுவதும் அந்த சட்டமன்ற நிகழ்ச்சிகளுக்கு ஊறு விளைவிப்பதும் திமுக ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக செயல்படுகிறது என்பதற்கான அர்த்தமா? ஏற்கனவே நெறியாளர் கேட்ட மாதிரி நீங்க போய் சபாநாயகர் இருக்கையில போய் அமர்றீங்க, அவரது கையை பிடிச்சு நீங்க சொல்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கறது தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உரிமை இந்த மக்களுக்கு இருக்கு, வாக்களித்தவர்களுக்கு இருக்கு. அப்படின்னா சட்டமன்றத்தில் என்ன நடக்குது அதை வெளிக்காட்டுங்கள், லைவ் ஸ்ட்ரீம் கொடுங்க, லைவா ஒரு படக்காட்சிகளை கொடுங்கிற கேள்வியை முன்வைக்கல நீங்க. ஆனா இந்த உறுப்பினர்கள் அவங்க வந்து வெளிப்படையா தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்கு மட்டும் நீங்க பேசுறீங்களே, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, நேற்று கோவில்பட்டியில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் எங்களது அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாரு. பாராளுமன்றத்தில் நடக்கிற விவாதங்கள் அத்தனையும் முழுக்க அது நேரடியாக ஒளிபரப்பாகிறது. சட்டமன்றத்தில் அது மாதிரி பண்ணுங்க என்று சொல்லி அவர் பத்திரிகையாளர் சந்திப்பில் ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி பாராளுமன்றத்தில் எப்படி மக்களுக்கு வெளிப்படையாக நடந்து கொள்கிறதோ அதுபோல மாநில சட்டமன்றங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களது நிலைப்பாடு. அதுல ஒன்றும் எங்களுக்கு மாற்றமே இல்லை. இவர்கள் ஏன் செய்யவில்லை என்பது தெரியவில்லை. நீங்கள் சொன்ன மாதிரி பண பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை காரணமான எங்களுக்கு தெரியல. அந்த ஒரு விஷயத்துல மாத்திரம் நிதி பற்றாக்குறை இருக்கான்னு நான் கேட்டேன். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு நவீன கிருஷ்ணன் குறுக்கிட விரும்புறீங்க. இந்த ஃப்ளோர் டெஸ்ட், காம்போசிட் ஃப்ளோர் டெஸ்ட் அப்படிங்கிறது எப்போ வரும்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்லாம் பார்த்தா மெஜாரிட்டி யாருக்கு அப்படிங்கிறதுல சந்தேகம் குழப்பம் இருந்தால் தான் காம்போசிட் ஃப்ளோர் டெஸ்ட் வரும். இங்கே 124 எம்எல்ஏக்கள் சப்போர்ட் பண்ணுறதா ரிட்டர்னாக கொடுத்துட்டாரு. அப்புறம் எத்தனை ஆச்சு அந்த நம்பர்? 122 இருக்குது. அதாவது நீங்க திரு மாஃபா பாண்டியராஜன் உள்ளிட்ட எல்லோரும் சொல்வது, திரு பன்னீர்செல்வம் உள்ளிட்டவர்கள் சொல்றது, சீக்ரெட் பேலட் இருந்தா, சீக்ரெட் ஓட்டிங் இருந்திருந்தா இந்த ஆட்சி கவிழ்ந்திருக்கும், உங்களுடைய நம்பிக்கை தீர்மானம் தோல்வி அடைந்திருக்கும், வெளிப்படையாக இது வந்து அவங்களுக்கு ஒரு சுதந்திரமான ஒரு தன்மை இல்ல அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. இல்ல சார், அங்க இருக்கிற ஃபேக்சுவல் சிச்சுவேஷன் வேற. இந்த குரல் ஓட்டு அப்படி என்பது எப்படி நடக்கும் என்பது வெளியாட்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, அங்க என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ இதை ஓட்டுக்கு விடுறாங்க அப்படின்னா இவர் சொல்ற மாதிரி ஒரு 120 பேர் கையை தூக்கலாம் அல்லது ஆம் என்று சொல்லுவார்கள். குரல் கேட்கும், மொத்தமாக ஆம்னு கேட்கும். மொத்தமாக கேட்குற டெசிபிளில் 122 வாயிலிருந்து வருது அப்படின்னு அவர் சபாநாயகர் சொல்லிடுவாராமா. எப்படி சொல்லுவாருன்னு எனக்கு தெரியும். இது டிவிஷனல் வாக்காக தான் எடுத்தாங்க. ஒவ்வொரு ரோவா எழுப்பி அப்படிதான் கேட்டிருக்காங்க இந்த முறையில். நடக்கிறது வேற. இன்றைக்கு இதுல வந்து டிவிஷனல் வாக்கெடுப்பு தான் நடந்திருக்கிறது. அதனால அதுல வந்து யார் யார் எதிர்த்து ஓட்டு போட்டாங்கன்றது தெளிவா 11 பேருங்கிறது வந்திருக்கு. அது இப்ப எதிர்கட்சியே இல்லாம என்னத்தை ஓட்டு எடுப்பு எடுக்கிறது? இது என்ன ஓட்டு எடுப்புன்னு அது அவங்களுடைய கட்சியினுடைய பொதுக்கூட்டத்தில் வேணா என் தலைவர் யார் என்பது அவருக்கு தனியா நடத்திக்கலாம். சட்டமன்றத்தில் முதலமைச்சர் யார் என்பதை ஒரே கட்சி மட்டும் எப்படிங்க முடிவு பண்ணா? சரி, அப்புறம் அங்கே இப்போ எதிர்கட்சி உறுப்பினர்கள் அங்கே இல்லை அப்படின்னா அப்புறம் எப்படி ஓட்டு எடுப்பு கூட முடியும்? சார் ஒரு சொல்லிடுறேன், காம்போசிட் ஃப்ளோர் டெஸ்ட்டுங்கிறது இங்கே இருக்கிற தமிழ்நாடு சட்டசபையில் இருக்கின்ற இந்த நிலவரத்தில் ஃபேக்சுவல் சுச்சுவேஷனில் அது அப்ளை ஆகாது. அதனால தான் அட்டார்னி ஜெனரல் முகுல் ரெட்டி சொன்ன ஒப்பீனியனை இக்னோர் பண்ணி நம்மளுடைய மேதக ஆளுநர் அவர்கள் கரெக்டாக நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்துங்கன்னு சொல்லி அவர் அறிவுறுத்தி இருக்கிறாரு. அதன் பேரில் தான் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இதுதான் சரியான எதிர்கட்சி இல்லாம ஒரு எதிர்கட்சி அதே போல ஒரு வாக்கெடுப்பை நடத்தி நாங்க வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னு சொல்றது உங்களுடைய வெற்றிக்கு சிறப்பாக்கும் இல்ல சார். அந்த எதிர்கட்சி என்பது அதனுடைய எண்ணிக்கை 89 தான் இல்லைங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ் இருக்கிறாங்க, அவ்வளவு பேரையும் சேர்த்தாலும் காங்கிரஸ், திமுக, முஸ்லீம் லீக், இந்த 11 பேரு ரிபல்லியன் குரூப், இவங்களெல்லாம் சேர்த்தாலும் அறுதி பெரும்பான்மை வரவில்லை. ஒன்றும் பயப்படவே இல்லை சார். நடைமுறைப்படி நம்முடைய பேரவை தலைவர் அவர்கள் குரல் வாக்கெடுப்பு இதற்கு சரியாக பொருந்தாது என்று சொல்லி நடைமுறையில் குரல் வாக்கெடுப்பு தான் நடத்த வேண்டும், ஆனால் இந்த சூழ்நிலையில் நான் டிவிஷன் வாக்கெடுப்பு நடத்துகிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு டிவிஷனாக ஒவ்வொரு எம்எல்ஏக்களையும் நிற்க சொல்லி ஆமா இல்லையான்னு கேட்டு அதை செயலாளர் பதிவு பண்ணி அப்புறம் தான் 122 பேர். இந்த 11 பேரும் அதே மாதிரி டிவிஷன் வாக்கு எடுத்து அதே மாதிரி அவங்க எழுந்திருச்சு
நாங்க எதுக்குறோம்னு சொன்ன பிறகுதான் அது பதிவாயிருக்கு. என்னங்க இதை விட ஒரு நாங்க என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ண முடியாது. ஐயா நாங்க இதுல என்ன கேக்குறோம்னா இதை டிவிஷனா எழுந்து நிக்க சொல்லி அவங்க ஏதோ குரல் கொடுக்க சொல்றீங்க. அத்தனை பேரையும் பட்டி போட்டு அடைத்து விட்டு அவர்கள் வாயை அடைத்தவர்கள் அவங்க தலைவர்கள் அங்கே உட்கார வச்சுட்டு என்ன சொல்றேன்னு கேட்டா அவர் எப்படிங்க மனசாட்சி படி பேசுவாரு? நீங்க சொல்ற தப்பு சார். ஒரு 6 பேர் 7 பேர் வெளியில வந்து தான் சொல்றவங்க எல்லாரும் வரதுல என்ன சிரமம்? ஒரு முக்கியமான விஷயம் எப்படி தப்பிச்சு அணிந்து வந்தது மட்டும் இல்ல, பல்வேறு அவருடைய பேட்டியில ஒரு பேட்டியில சொல்றாரு மதிய நேரத்துல கிடைச்ச அந்த இறால் உணவுக்கு பிறகு அப்போ வந்து இவங்க எல்லாம் காவலாளிகள் எல்லாம் கொஞ்சம் எங்களை விட்டு போயிட்டாங்க, அந்த நேரத்துல தப்பிச்சு பல கதைகள் அவர் சொல்றாரு. முக்கியமான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணணும் சார். இந்த கூவத்தூரை பத்தி நம்மளுடைய பாஜக உறுப்பினர் சொன்னது, நண்பர் சொன்னது தவறு. அங்க வந்து 500 போலீஸ்காரங்க சார், ஒரு ஐஜி, ஒரு எஸ்பி, 10 டிஎஸ்பி, 15 இன்ஸ்பெக்டர், ஒரு 500 பெட்டாலியன் எல்லாருமே அங்க வியாபித்து இருக்கிறாங்க. அங்க ஒரு சின்ன தும்மல் விழுந்தா கூட, குண்டூசி விழுந்தா கூட சத்தம் கேட்கும். யாரையும் அங்க மிரட்டுற சூழ்நிலை இல்ல. அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கூவத்தூர்ல தங்க வைக்கப்பட்டிருந்த நேரத்துல நீங்க சொல்ற மாதிரி ஆயிரக்கணக்கான போலீஸ்காரங்க அங்க குவிக்கப்பட்டிருக்கப்பதான் போரூர்ல அதிமுகவினுடைய கட்சி உறுப்பினர்களாக இருந்தவங்க கொலை செய்யப்பட்டார்கள். அப்பா மகன் 2 பேர் கொலை செய்யப்பட்டாங்க. இது மாதிரி 100 நிகழ்வுகளை நான் சொல்ல முடியும். அரியலூர் நிறைய நிகழ்வுகளை சொல்ல முடியும். ஹாசினி மர்டர்ல இருந்து நீங்க வந்து ஒரு கொடூரமான விஷயத்துல இருந்து பல முக்கியமான பிரச்சனைகளுக்கு காவல்துறையினர் இருக்க வேண்டிய வேலைகளை விட்டுட்டு 10 நாள் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறதுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஒட்டுமொத்த அட்டென்ஷனை அங்க கொண்டு வந்து சரியா நம்ம சொல்றோமா? சொன்னதுல இருந்து நான் சொல்றேன் பாருங்க, நீங்க போலீஸ் வந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல, அவங்க யாரு? உங்களுடைய இச்சைப்படி சட்டமன்றத்திற்குள்ள வந்து உங்களுக்கு வாக்களிக்காதவர்களை குண்டு கட்டாக தூக்கி கொண்டு போனவர்கள். முடிச்சிடுறேன். அதே காவலர்கள் உங்க கூவத்தூர்ல வந்து உங்க எம்எல்ஏ கிட்ட எல்லாம் வந்து நீ இப்படி ஒழுங்கா ஓட்டு போடலன்னா உன்னை இதே மாதிரி தூக்கி எங்கேயாவது அடைச்சிருவேன் ஏன் மிரட்டி இருக்க கூடாது? அதனால அந்த ஓட்டு எடுத்து நடத்தி இருக்கிறீங்கப்பா. சட்டமன்றத்துக்கு வேலை கிடையாதுங்க. நான் மக்கள், என்னுடைய மக்கள் பிரதிநிதிகள் தான் அங்க இருக்கிறாங்க. நீங்க வந்து நாங்க மக்கள் பிரதிநிதிகள், மக்களுக்காக நான் அப்படின்னு சொல்றீங்க. நீங்களும் சொல்றீங்க, இவங்களும் சொல்றாங்க. இப்ப இவரு சொல்றதுலயும் ஒரு குற்றம் கண்டுபிடிக்கிறேன். நாங்க வந்து இவர்களும் நான் சொல்றேன், எதிர்கட்சிகளையும் சொல்றேன். அவங்க என்ன சொல்றாங்க? மக்களுக்காக இருக்கிறவங்க கூவத்தூர்ல என்ன வேலை செய்யறாங்க? அவங்க சட்டமன்றத்துக்கு போய் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு வரணும்னு சொன்னாங்கல்ல. அப்புறம் அதே மாதிரி திமுக எம்எல்ஏக்களையும் அவங்க சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சு ஓட்டெடுப்பு நடக்கும் போது நாங்கள் என்ன செய்யணும்னு அவங்களும் கேட்கல. நீங்கள் 2 பேரும் மக்களுக்கு என்று சொல்லி மக்களுக்காக இருக்கிறோம்னு சொல்லி நீங்களாக ஒரு நாடகம் ஆடிக்கொள்கிறீர்கள் சொல்றோம். எங்க பக்கம் காவல்துறையினர் வந்து 500 பேர் ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அங்க இருக்கிறவங்க பாதுகாப்பாக உணர்வாங்களா, அச்சுறுத்தலா உணர்வாங்களாங்கிறத சாதாரண மக்கள்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க. ஒரு கிராமத்துல ஒரு 500 போலீஸை கொண்டு போய் நிறுத்தினா அந்த கிராமத்துல பாதுகாப்பா உணர்வாங்களா, பயமுறுத்தப்படுவாங்களாங்கிறத அந்த கிராமத்துக்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க. இந்த 500 காவலர்கள் இருக்க கூடாதுன்னு மாண்புமிகு அமைச்சர்கள் எல்லாரும் அப்ஜெக்ட் பண்ணாங்க, வரவே கூடாதுன்னு. ஆனா அதையும் மீறி அந்த ஐஜி, எஸ்பி, 10 டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர் எல்லாம் அங்கதான் இருந்தாங்க. கொஞ்சம் பேர் இவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிற போது கொஞ்சம் பின்னாடி வருவாங்க, அவ்வளவுதான். சட்டமன்றத்துக்குள்ள அவங்களே கூப்பிட்டு இல்ல இல்ல என் பக்கம் வரக்கூடாது காவலர்கள், அப்புறம் சட்டமன்றத்துக்குள்ள அப்புறம் எதுக்கு கூப்பிட்டீங்க சார்? இவங்க நான் தெரியாம கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்க அமளியில் ஈடுபடுவதற்கு என்ன காரணம்? ரகசிய வாக்கெடுப்புக்கு கேட்டார்கள், இல்ல இந்த அவையை ஒத்தி வைக்கணும்னு கேட்டாங்க. 2ஐயும் சபாநாயகர் மறுக்கிறாரு. அது அவருடைய உரிமை மறுக்கிறாரு. மறுத்தா இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு போனவங்க மாதிரி நாளைக்கு போக வேண்டியது தானே? ஏன் அமளியில் ஈடுபட்டாங்க? அவங்களுக்கு நல்லா தெரியுது. ஜுடிஷியல் ரிவ்யூ இஸ் ஆல்வேஸ் அவைலபிள். சட்டமன்ற நிகழ்வுகள் பத்தி நிறைய பேசிட்டோம். அதுல அதனுடைய தொடர்ச்சியா இன்னைக்கு வந்து நடிகர் கமலஹாசன் தொடங்கி பலரும் இந்த ஆட்சிக்கு எதிராக இப்படியான ஒரு நடைமுறை இருக்குல்ல, அதை வந்து கடுமையாக கண்டிக்கிறாங்க. அவங்களுக்குலாம் என்ன நோக்கம் இருக்க போகுது? அதிமுகங்கிற கட்சி ஆட்சிக்கு வரக்கூடாது, இப்போ இருக்கிற தலைமை ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிறதுல அவங்களுக்கு என்ன உள்நோக்கம் இருக்க போகுது? இவங்கெல்லாம் எதிர்கட்சிகள் அவங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்கு பண்றாங்க. எப்போதும் கருத்து சொல்லாத நடிகர்கள், இது வந்து வெறும் நடிகர்களுக்காக மட்டும் சொல்லலை, பலரும் இன்னைக்கு சமூக ஊடகங்களில் அவ்வளவு பேர் இதை வந்து கடுமையாக எழுதிட்டு இருக்கிறாங்க.
இந்த மாதிரியான எதிர்ப்புகளையும் எதிர்வினைகளையும் நீங்க வந்து ஒட்டுமொத்தமா புறக்கணிக்க முடியுமா? ஒருமித்த கருத்து திமுக அமளியில் ஈடுபட்டது கண்டிக்கத்தக்கது, வருந்தத்தக்கதுங்கிறது ஒருமித்த கருத்து, அதில் மாற்றம் இல்லை. இந்த பழனிசாமி முதல்வராக இருக்கலாமா இல்லையா அப்படிங்கிறத மாறுபட்டு கருத்து இருக்கலாம். அது அவங்களுடைய கருத்து சுதந்திரம் சார். அவர் சொல்லியிருக்கிறாரு திரு கமலஹாசன், நான் அரசியலில் ஈடுபடலாம் ஆனால் பயமாக உள்ளதுங்கிறாரு. அவர் தாராளமாக ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம், இல்லை ஒரு கட்சியில் சேரலாம், தாராளமாக அவர் பாராளுமன்றத்தில் நிக்கலாம், சட்டமன்றத்தில் நிக்கலாம், எதுக்கு வேணாலும் நிக்கலாம். திரு கமலஹாசன் மட்டும் இல்ல, கங்கை அமரன்ல தொடங்கி பல பேரும் பேசியிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருமே தனக்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் வாக்களிப்பு இருக்கும், தேர்தலில் போட்டியிட இருக்கும். இல்ல, திரு கங்கை அமரன் அவர்கள்லாம் தன்னுடைய சொந்த அனுபவங்கள் அடிப்படையில பேசுறாங்க. அதனாலதான் அதையெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து நான் பேசுறேன். அவரவர்களுக்கான அனுபவத்திலிருந்து எப்போதும் வெளியில வந்து பேசாதவர்கள், திரு சூர்யால தொடங்கி அதே போல பல சித்தார்த் உள்ளிட்ட பலரும் வந்து கருத்து சொல்றாங்களே, இதெல்லாம் அப்புறம் மக்கள் நிறைய பேர் இமெயில் அனுப்புறாங்க. இப்ப ஆளுநர் மாளிகைக்கு நிறைய இமெயில் போகுது. இதெல்லாம் எப்படி பாக்க? இது வந்து நீங்க ஒட்டுமொத்தமா மக்களுடைய எதிர்ப்பே இல்ல அப்படின்னு நீங்க புறந்தள்ளிட முடியுமா? எதிர்கட்சியோட எதிர்ப்பை ஒரு பக்கம் தள்ளி விட்டுறாங்க. இந்தியாவில் 250 பில்லியன் பேர் வந்து ஏழையா இருக்காங்களாம். உலகத்திலே இந்தியா தான் ஏழை நாடு. 98வது ரேங்க்ல இருக்கிறோம் நம்ம இந்த பாவர்ட்டி இண்டெக்ஸ்ல. நம்மளுக்கு இன்னும் இன்டர்நெட்லாம் பெனிட்ரேட் ஆகல சார். கீழே இன்னும் இமெயில் கலாச்சாரம், இமெயிலுடைய அவேர்னஸ், இமெயிலை பயன்படுத்துறவங்க, ட்விட்டரை ஃபாலோ பண்றவங்க. நான் நினைச்சேன் இல்ல, நான் என்ன நினைச்சேன்னா, இல்ல நான் சொல்றேன் நீங்க சொல்றது என்னன்னா, நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, நீங்கள் பெரிதும் மதிக்கிற ஜெயலலிதா அவர்கள் கொடுத்த லேப்டாப் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களுக்கு பிறகு இன்னைக்கு இதெல்லாம் வந்திருக்கும், விழிப்புணர்வு இருக்குன்னு நான் நம்புறேன். நீங்க நம்பலன்னா நான் எடுத்துக்கிறேன். நீங்க நம்புறீங்களா இல்லையா? இல்ல, நீங்க தான் லேப்டாப் திட்டத்தை முன்மாதிரி மாநிலம் இன்னைக்கு வந்து இன்டர்நெட் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை உருவாக்கியது. இப்ப இதெல்லாம் இல்லாத நிலையில தமிழ்நாடு இருக்குன்றீங்களா? சொல்றது கேளுங்க சார். இந்த தமிழகத்தை விழிப்புணர்வு மாநிலமாக ஆக்கிய பெருமை மாண்புமிகு அம்மாவை தான் செய்றோம். அந்த விழிப்புணர்வு இருக்குன்னு ஒரு பக்கம் சொல்றீங்க, அப்புறம் இல்லன்னு இன்னொரு பக்கம் சொல்றீங்க. குழந்தைகளுக்கு போய் சேர்ந்துருக்கு சார். அதுக்கு பிறகு பொதுமக்கள் எவ்வளவு பேர், பொதுமக்கள் மொத்த ஜனத்தொகை எடுத்து பார்க்கிற போது லேப்டாப் பெற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு பேர் வாங்கியிருக்காங்க? இது இல்லாம தான் அந்த Facebook போராட்டம் தான், வாட்ஸ்அப் போராட்டம் தான் இன்னைக்கு வந்து கோடிக்கணக்கான பேரை வீதிக்கு கொண்டு வந்தது. அதையும் நீங்க பார்க்கணும். அதோட பின்புலத்துல கேட்கிறேன். இது இல்லாம நீங்க சொல்ற மாதிரி இதெல்லாம் அறிமுகம் இல்லாத பல பாமரர்கள் இருக்காங்க சார். அவங்க எல்லாம் தான் இன்னைக்கு வந்து, அதனாலதான் நீங்க சட்டமன்ற உறுப்பினர்களுடைய வீடுகளுக்கும் அலுவலகங்களுக்கும் போலீஸ் பாதுகாப்பு போடுறீங்க. முடிச்சிருங்க. இந்த இமெயில்லாம் மோட்டிவேட்டடா ஒரு ஏஜென்சியை வச்சு கொடுக்குறாங்களே ஒழிய தன்னிச்சையா ஒவ்வொரு குடிமகனும், தமிழ் குடிமகனும் இத கொடுக்கல சார். இதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். திமுகவோ பாமக எந்த கட்சியா இருந்தாலும் அவங்க அடையாளங்களோடு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அதை தவிர்த்த பொதுமக்களுடைய கருத்துக்களை ஒட்டுமொத்தமா இப்படி எதிர்கட்சியோட சதின்னு நீங்க புறந்தள்ளுவதன் மூலமாக அந்த என்ன அவங்களுடைய எண்ணங்கள் அப்படிங்கறத நீங்க ஏற்க மறுக்கிறீங்கிறத நான் நினைக்கிறேன். கவுண்டர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அவர் சரியா தாங்க சொல்றாரு. எல்லாரும் யாராவது ப்ராம்ப்ட் பண்ணி தான் அவங்க பேசுறாங்க, சுயமா பேசுறதுலன்னு சொல்றாரு. அவங்க எம்எல்ஏக்களும் அதே மாதிரி யாரோ ஏதோ ப்ராமோட் பண்ணிட்டு அவங்க பேசுறாங்கன்னு அவர் சொல்றாரு. அதான் அவர் சொல்றாரு. பண்றாங்கன்னு சொல்றேன். எங்க மக்களை தான் இன்னொருவர் அபியூஸ் பண்ண முடியும் இல்லையா? நீங்களும் உங்க எம்எல்ஏ அதே மாதிரி மோட்டிவேட் பண்ணிருக்கலாம் இல்ல? இமெயில்லாம் ஏஜென்சி வச்சு கொடுக்குறாங்கன்னு நான் சொல்றேன். அடுத்த கட்டமாக இன்னைக்கு வந்து உங்களுடைய முதலமைச்சர் பொறுப்பேற்றிருக்கிறார். அடுத்த முக்கியமான 5 திட்டங்களை நாங்க வந்து இன்னைக்கு கையெழுத்திடுறோம்னு விட்டுருக்காரு. முக்கியமா அதுல 500 மதுக்கடைகள் மூடல் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை சொல்றாரு. மதுக்கடைகள் விஷயத்திலேயே எனக்கு கேள்விகள் இருக்கு. அதுக்கு பிறகு மணல் விற்பனையை பற்றி கேள்வி எழுப்பும் போது அதற்கு பதிலளிக்காமல் அவர் எழுந்து போயிட்டாரு அப்படிங்கிறது விமர்சனத்துக்குரியதாக இருக்கிறது. அதை எதிர்கொள்றதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? மணல் விற்பனையை அரசே ஏற்று நடத்துமாங்கிற கேள்வி ஒரு பாலிசி டிசிஷன் சார். அது கேபினெட்ல முடிவு பண்ணுவாங்க. முதல்வர் வந்து அவர் பதில் சொல்லுவார். நீங்க அதுக்கு நான் பதில் சொல்லக்கூடாது. இது ஒரு மணல் விற்பனையை அரசு ஏற்க வேண்டுமா என்பது பாலிசி டிசிஷன். இல்ல சார், நாங்க நீங்க சொல்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க. ஒண்ணு நீங்க உங்க கட்சிக்கு பொறுப்பா வந்து பேசுங்க, இல்லைன்னா எங்களால பேச முடியாதுன்னு சொல்லுங்க. சாதாரண உங்களுக்கு வசதியான விஷயத்துக்கு மட்டும் நீங்கள் கண்டிக்க எங்களால் சொல்ல முடியாது அப்படின்றது. அதுக்கப்புறம் எங்கள் முதலமைச்சர், எங்கள் பழைய முதலமைச்சர்னு மட்டும் நீங்கள் இங்கே தூக்கி வச்சு பேசிக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஒரு கட்சியினுடைய சார்பாக முழுமையாக பேசுங்க. சிலது பேசுவோம், சிலது பேச மாட்டோம்னா எப்படி சார்? இப்போ நான் சொல்றேன், இவர் நம்மளுடைய சகோதரர் சொல்றது அங்க முதல்ல இந்த கேள்வி எழுப்பப்பட்டதாங்கிறது எனக்கு தெரியாது. கேள்வி எழுப்பப்பட்டது இருக்கட்டும் சார், அதை நான் எப்படி நம்புறது?
அதே மாதிரி இல்ல, முதல்வர் எப்படி ஊடகங்கள்ல நடந்துக்கிட்டாரு லைவா போச்சு சார். இதெல்லாம் ஐயா நான் சொல்றது கேளுங்க. சார். எனக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முந்தி சொல்றாங்க வாங்கன்னு வர்றோம். எங்களுக்கு முடிந்த வரைக்கும் தான் பதில் சொல்லணும். இல்ல இது நீதிமன்றத்துல பேசுற மாதிரி இதுல பேச வேணா, நீங்க வந்து வெளிப்படையா உண்மையா சொல்றேன்னா எனக்கு ஏன்னா சார் நீங்க இல்ல, இன்னைக்கு ஊடகங்களே எல்லாம் லைவா போனது சார். அது எல்லா கேள்வியும் இருக்கட்டும் இன்னைக்கு சார். ஊடகங்கள்ல சார், லைவா நான் பார்க்கல, நான் சொல்றது கேளுங்க. நாங்க அதே மாதிரி ஐயாவுக்கு நான் சொல்ல வர்றேன் சார், நாங்க எப்பயுமே இப்ப நீங்க ஒரு ஃப்ரீ இண்டிபெண்டா இருக்கிறீங்க, கரெக்ட். நீங்க சொல்றது உங்களை யாரு ஃப்ரீ இண்டிபெண்டன்டா இருக்க வேண்டாம்னு யாரோ சொல்லி இருக்காங்களா? இல்ல சார், நான் சொல்றது ஃப்ரீ கேளுங்க. இண்டிபெண்டன்ட் நான் ஒரு நாங்க என்ன கேக்குறேன்னா, இப்ப நீங்க உங்களுக்கு நினைச்சது சாதிச்சுக்கிட்டீங்க. முதலமைச்சர் வந்தாச்சு, அமைச்சரவை உங்களுது, ஆட்சி வந்தாச்சு. இப்ப எங்க மக்களுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்கன்றத ஒரு 10 விஷயத்தை உடனே சொல்லி முடிச்சுங்க. எங்க இங்க இப்ப நடக்காத விஷயங்கள்னால தவித்து கொண்டு இருக்கிற விஷயங்கள்ல ஒரு 4-5 இருக்குது. ஒரு 3 லட்சம் பேருக்கு ஸ்காலர்ஷிப் போகாம காலேஜ்ல இருந்து விரட்டி விடுறாங்க. இது உங்களுக்கு விஷயமா தெரியுதா இல்லையா? பட்ஜெட்ல பணம் வரல, ரேஷன் பொருட்கள் ஒரு மாசமா சரியா கிடைக்கல, பல பிரச்சனைகள் இருக்குது. நீங்க சொல்ற மாதிரியே உங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் நிறைய சொன்ன காரியங்கள்லாம் நிறைவேற்றுவோம் அப்படின்ட்டு இந்த ஆண்டு முடிய போகும்போது நீங்க என்ன சொல்றீங்க? முதலமைச்சர் வந்த உடனே 5 ப்ரோக்ராம்ல கையெழுத்து போட்டாருன்னு. எப்ப போடுறீங்க? இதை 12 மாசத்துல 11வது மாசத்துல கையெழுத்து போடுறீங்க. அது அறிவிக்க வந்து 1 வருஷம் ஆகிப்போச்சு. அவ்வளவு காலம், ஒரு ஆண்டு காலத்துல 11 மாதம் வேலை நடக்கல அப்படின்னு ஒரு ஆட்சி வந்த பிறகு சொன்னதுதான். அவங்க வந்து 2016 மேல அவங்க ஆட்சி தானே, ஆட்சி வரும்போது அதே ஆட்சி தானே வந்துச்சு. இப்பதான் இது கையெழுத்து ஆகுதுன்னா இது ஒரு முதலமைச்சர் ஆன உடனே வேகமா நடந்த விஷயம் இல்லை. இது 11 மாசமாக ஒன்றுமே நடக்கலை என்பதை இது தெரிவிக்குதுன்னு சொல்றோம். 500 கடைங்கிறது மேலும் 500 கடை அம்மா இருக்கிற போது சொன்ன 500 கடை தனி, அது மூடியாச்சு. மேலும் 500 கடை மூடப்பட்ட கடைகள், பல கடைகளும் விற்பனை குறைவா இருக்கிறத ஒன்னா மெர்ஜ் பண்றது, அல்லது ஏற்கனவே தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கிறத வேற இடத்துக்கு மூவ் பண்றது, இப்படிதான் நடக்குதே தவிர விற்பனை குறைந்திருக்கிறதா? டார்கெட்டை வந்து நீங்க வந்து கடை எண்ணிக்கையை குறைச்சிட்டு சேல்ஸ் டார்கெட்டை கூட்டிகிட்டே இருந்தா எப்படி நீங்க வந்து மது ஒழிப்பு அப்படிங்கிற இதை நோக்கி போறீங்கன்னு நம்ம சொல்ல முடியும்? மாண்புமிகு அம்மா அவர்கள் படிப்படியாக தான் மதுவிலக்கு அமல்படுத்துவேன்னு சொல்லியிருக்காங்க. நான் படிப்படியா உங்களுடைய விற்பனை அளவை குறைக்க முடியுதான்னு நான் கேட்டேன். நீங்க கடைகள் எண்ணிக்கை குறைங்க, 100 கடை 200 கடை 300 கடை எவ்வளவு வேணா வச்சுக்கீங்க சார். ஆனா விற்பனை அளவு கூடிக்கிட்டே போறதுங்கிறது மது ஒழிப்புக்கான அதை நோக்கின பயணம். அது நிச்சயமாக அம்மாவின் அரசு படிப்படியாக மதுவிலக்கை அமல்படுத்தும் சார். நிச்சயமா நீங்க அதுல மேலும் நேரடியான கேள்விகள் நிறைய இருக்கு. நம்ம அடுத்த செக்மெண்ட்ல ரொம்ப முக்கியமா பேச வேண்டியது தமிழகத்தினுடைய பிரச்சனைகளாக, முக்கியமான பிரச்சனைகளாக பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. குறிப்பாக விவசாயிகளுடைய பிரச்சனையாகட்டும், குடிதண்ணீர் பிரச்சனை இப்போது தமிழகம் எங்கும் பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது. வறட்சி மாநிலமாக அறிவிக்கப்பட்டு நிதி கேட்டு மத்திய அரசாங்கத்திலிருந்து நிதி எப்போது வரும் என்ற எதிர்பார்ப்போடு தமிழகம் அரசாங்கம் காத்திருக்கிறது. மிக முக்கியமாக இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் இங்கே நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. கடைசியாக சனிக்கிழமை என்றைக்கு சட்டமன்றத்தில், தமிழக சட்டமன்றத்தில் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் தோன்றியதோ அன்றைக்குத்தான் ஜிஎஸ்டியினுடைய முக்கியமான கூட்டம் உதய்பூரில் நடந்தது. அந்த கூட்டத்தில் தமிழக அரசின் சார்பாக யாருமே கலந்து கொள்ளவில்லை. மிக முக்கியமான அந்த பிரச்சனையை கூட நாம் கவனிக்க மறந்திருக்கிறோம். இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. இதையெல்லாம் இந்த அரசு எப்படி சமாளிக்க போகிறது? ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். தற்போதைய செய்தியாக எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் குடியரசுத் தலைவரை 23ஆம் தேதி சந்திக்கிறார். அவர் ஏற்கனவே பத்திரிகையாளர் சந்திப்பிலும் அது குறித்து பேசியிருந்தார். அதற்கான நேரம் கேட்டிருக்கிறோம், நிச்சயம் சந்திப்போம் என்று. குடியரசுத் தலைவர் சந்திப்பின் மூலமாக என்ன அழுத்தம் கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க திரு ரவிக்குமார்? இல்லை, இப்போ ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவர் சந்திக்க வேண்டியது மக்களை தானே தவிர ஆளுநரையும் குடியரசுத் தலைவரையும் போய் சந்திக்கிறதுங்கிறதுக்கு முன்னுரிமை கொடுக்க தேவையில்லை. அது அவங்க 22ஆம் தேதி, இல்லை 22ஆம் தேதியும் அவங்க வந்து உண்ணாவிரத போராட்டம் தான் நடத்துகிறாங்க. அது வந்து மக்களை சந்திக்கிறதா நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா உண்மையிலே அவர்களுக்கு பக்கம் நியாயம் இருக்கிறது என்று அவர்கள் நம்பினார்கள்னா, மக்கள் அதை வந்து ஏற்றுக்கிறாங்கன்னு நினைச்சாங்கன்னா அவங்க மக்களை தான் போய் சந்திக்கணும். அதுதான் வந்து இன்னைக்கு தேவை. ஆளுநரை குடியரசுத் தலைவரை சந்திக்கிறது மேலே இந்த போராட்டங்கிறது, இன்னைக்கு இந்த பிரச்சனைங்கிறது நீதிமன்றத்திலேயோ அல்லது வந்து ஆளுநர் மாளிகையிலேயோ குடியரசுத் தலைவர் மாளிகையிலேயோ நடத்தப்பட வேண்டிய போராட்டம் அல்ல. இந்த போராட்டம் மக்கள் மன்றத்தில் நடத்தப்பட வேண்டிய போராட்டம். இவங்க சந்திக்க வேண்டியது அவங்க மட்டுமல்ல, திமுக மட்டுமல்ல, பொறுப்பு வாய்ந்த எதிர்கட்சிகள் எல்லாமே இன்றைக்கு சந்திக்க வேண்டியது மக்களைத்தானே தவிர, ஏன்னா மக்கள் தான் இன்னைக்கு வந்து என்ன மாதிரியான குமுறல்ல இருக்காங்கிறத நம்ம பார்க்குறோம். எனவே அவர்கள்ட்ட தான் போய் பேசணும், அவங்ககிட்ட தான் வந்து இதுக்கான நியாயத்தை கேட்கணும்.
அதை விட்டு நாம் வந்து இதுல திமுக நேரத்துல இப்படியான ஒத்த கருத்து இருக்கிற கட்சிகளுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த மாதிரியான ஒரு போராட்டத்தில் இணையுமா? இல்ல அது மாதிரி அவங்க ஒரு ஜெனரல் கால் தான் கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கா வந்து அது மாதிரி எதுவும் சொல்லல. அப்படியான ஸ்பெசிஃபிக்கான ஒரு கால் மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடுவதற்கும் தனிப்பட்ட முறையிலான அழைப்பு வந்தால் தான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல மக்கள் பிரச்சனை இல்லை, இது வந்து இல்ல நீங்க சொல்ற அடிப்படையில நீங்க தான் சொல்றீங்க மக்களுடைய உணர்வுகள் மக்கள் கொந்தளிச்சிருக்காங்க அப்படின்னும் போது நாங்க எங்க கட்சி சார்பாக நாங்க மக்களை சந்திப்போம், நாங்க போய் மக்களை சந்திப்போம். அதுதான் வந்து இன்னைக்கு தேவை என்று நாங்க நினைக்கிறோம். இந்த போராட்டத்தில் இணைவதை பற்றி அவங்க நேரடியாக ஸ்பெசிஃபிக்காக வந்து கால் கொடுத்தாங்கன்னா நாங்கள் அதை பற்றி அப்போ வந்து அதை பரிசீலிக்கலாமா வழிய இப்பொழுது பொதுவாக வந்து மக்களுக்கு இப்போ கொடுத்துருக்காங்க, இயக்கங்களுக்கு கொடுத்துருக்காங்க, எல்லாரும் கலந்துங்கன்னு சொல்கிறாங்க. இது பொதுவாக கட்சிகள் எப்பயுமே சொல்கிறது தான், ஜனநாயக சக்திகள் இதுக்கு ஆதரவு தரணும் அப்படின்னு ஒரு அறிக்கையில் சொல்லுவாங்க. அப்படிதானே வந்து வேறு வேறு திசையில் இருக்கிறவங்கள ஒன்றா வைப்போம். எப்பயுமே இந்த ஜனநாயக அடிப்படை அல்லது மதச்சார்பற்ற தன்மை அப்படியான வார்த்தைகள்லாம் ஏற்கனவே பார்த்து நிச்சயமாக அது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டை வந்து அச்சுறுத்திட்டு இருக்க பிரச்சனைகள் இருக்கு. காவிரி ஆணையத்தை வந்து இன்னைக்கு புதிய தலைவர் வந்திருக்கிறாரு. அதனுடைய விசாரணை வந்து மார்ச் முதல் வாரத்தில் துவங்க இருக்கிறது. நீட் வந்து மசோதாவுக்கு இதுவரை குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுக்கல. அது போலவே இன்னைக்கு வந்து நெடுவாசல்ல ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்கு. மக்கள் இன்னைக்கு தன்னிச்சையா கலந்து போராடுறாங்க. வறட்சிங்கிறது வரலாறு காணாத அளவில் இன்னைக்கு தமிழ்நாட்டை பாதிச்சிட்டு இருக்கு. 200க்கும் மேற்பட்டவர்கள் விவசாயிகள் தற்கொலை செய்திருக்காங்க. விவசாய தொழிலாளர்கள் என்ன ஆனாங்கன்னு சின்ன பின்னமாகி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் குடிநீர் பஞ்சம் என்பது அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. இப்படி வந்து மக்கள் பிரச்சனைகளில் அனைத்து தரப்பினருடைய ஆதரவை கோரி அதை வந்து எதிர்கட்சி வந்து செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. அவர்கள் அதை செய்தால் வந்து அப்பொழுது எதிர்கட்சிகள் அதை நிச்சயமாக பரிசீலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இப்பொழுது அவர்கள் செய்திருக்கிறது வந்து குறிப்பாக அவர்கள் வெளியேற்றப்பட்டது, அவர்கள் மீது வந்து சட்டமன்றத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல் என்று அவர்கள் சொல்லுகிற புகாரின் அடிப்படையில் அவர்கள் வந்து இன்னைக்கு அந்த போராட்டத்தை நடத்துறாங்க. மனு, மக்களுடைய உணர்வுகளை தான் நாங்க வந்து சட்டமன்றத்தில் பிரதிபலித்தோம் அப்படின்னு நீங்க சொன்னது சரின்னா, திரு ரவிக்குமார் சொல்ற மாதிரி மக்கள் பிரச்சனைகளுக்காக நீங்க மக்களை போய் பார்க்காம உங்களுடைய பிரச்சனைகளுக்காக ஆளுநரையும் அல்லது குடியரசுத் தலைவரையும் சந்திப்பதுங்கிறது சரியான ஒரு தீர்வா இருக்க முடியுமா? சரியான அணுகுமுறையா இருக்க முடியுமா? இல்லை, இது வந்து திருப்பி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு தனிப்பட்ட பிரச்சனை இல்லை. ஒரு அரசை தேர்ந்தெடுப்பது என்பது, அதுவும் சுதந்திரமாக எந்த வற்புறுத்தலும் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு ஆட்சியை, ஒரு முதலமைச்சர் தேர்ந்தெடுப்பது என்பது ஜனநாயகத்தின் அடிப்படை கூற்று. அது வந்து திமுகவோ இல்லை காங்கிரஸோ இல்லை முஸ்லீம் லீக்கோ மேலே அவிழ்க்கப்பட்ட ஒரு பிரச்சனை இல்லை. எங்களது சட்டமன்றத்தில் எங்களுக்கு கிடைக்கவில்லை நியாயம். அதனால் அடுத்து வந்து நீதிமன்றத்தை தேடி போகிறோம். நாளைக்கு எங்கள் வழக்கு வர இருக்கிறது. அதற்கு அடுத்து வந்து மக்கள் மன்றம் செல்கிறோம். இப்போ ஐயா ரவிக்குமார் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. காவேரி, நீட்டு, பவானி ஆறு, இன்று சட்டம் ஒழுங்கு, குறிப்பாக இன்னைக்கு ரித்திகான்ற சிறுமி, நந்தினி, அரியலூர் நந்தினி, இப்படி நம்ம சொல்லிட்டே போகலாம். இப்படி எல்லா பிரச்சனைகளுமே வந்து தீர்க்கக்கூடிய இடத்தில் நாம் வைத்திருப்பது யார்? ஒரு ஆட்சியை, ஒரு அரசை, ஒரு மாநில அரசு. இந்த மாநில அரசு மக்களின் அரசாக இருக்கிறதா இல்லை ஒருவரின் தனிப்பட்ட குடும்ப அரசாக இருக்கிறதா? திருமதி சசிகலா அவர்களின் அரசாக இருக்கிறதா? அப்படின்றது தான் இங்கே மைய பிரச்சனை. எங்களோட அடிப்படை வேண்டுகோள் வந்து அனைத்து இயக்கங்கள், கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு, கொள்கைகளுக்கு அப்பாற்பட்டு, மாணவர்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், அனைத்து இயக்கங்களும் வந்து சேர வேண்டும் அப்படின்றது தான். இது வந்து ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து முன்னிறுத்துறதுக்கோ ஒரு அரசியல் ஆதாயம் தேடுவதற்கோ செய்கிற முயற்சி இல்லை என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். இந்த மாதிரியான ஒரு சூழல்ல நம்ம வந்து அதிகாரி வர்க்கம் அப்படிங்கிறது எப்படி செயல்படும்? ஏன்னா நம்ம வந்து தொடர்ந்து ஒரு நிலையற்ற தன்மை இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ ஒரு ஆட்சி உள்ள வந்திருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி பட்ஜெட் நம்ம வந்து 28ஆம் தேதி போட்டாகணும். அதுக்கான தயாரிப்பு பணிகள் எவ்வளோ தூரம் இருந்தாங்க, மக்களுடைய குரல் அங்கே எவ்வளோ தூரம் எதிரொலிக்க போகுது, திட்டங்களுக்கான பிரச்சனை, ஏற்கனவே மத்திய அரசுக்கிட்டேருந்து நிதி கேட்டிருந்தோம், அந்த நிதியை பெறுவதில் எவ்வளோ தூரம் இப்போ நம்ம இப்போ இருக்கிற அரசாங்கத்திற்கு வலிமையாக போராடக்கூடிய அந்த சூழலை கேட்டு பெறக்கூடிய அந்த சூழல் இருக்கா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதிகாரிகள் மட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்குறீங்களா? ஏற்கனவே அதிகாரிகளுக்கு அவங்க ஆஃபீஸ் உத்தியோகம் பார்க்குறதுக்கு ஒரு ரூம் இருந்தது. பக்கத்தில் நல்லா படுத்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு தூங்குறதுக்கு இன்னொரு கூடுதலாக ரூம் கட்டி போட்டுருக்குறாங்க. செக்ரட்டேரியட்லேயும் எல்லா இடங்கள்லையும் வசதியாக இப்போ அந்த ரூமில் இருந்து தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன ஆகிப்போச்சு? இது எனக்கு பட்ஜெட்டை வரல, ஃபங்க்ஷன் ஆகுமா? எனக்கு பட்ஜெட் வராத போது எனக்கு என்ன வேலை இருக்குது?
இல்ல ஆட்சி அதிகாரம் இருக்கோ இல்லையோ ஆட்சி சிஸ்டம் வந்து இப்போ ஒரு செக்ரட்டரி ஒரு மாவட்ட ஒரு துறையினுடைய செக்ரட்டரி அவருடைய வேலைகள் அப்படிங்கிறது போகுமா இல்ல அது தேக்க நிலையில இருக்குதா? அதுதான் நான் கேட்கிறேன் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து. தாங்க சொல்றேன். இப்போ இந்த ஒரு வருஷமா பட்ஜெட்ல இப்போ நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த எங்கள் எஸ்சி மக்களுக்கு போக வேண்டிய போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பு 1500 கோடி ரூபாய் ஸ்கீமு, 5 கோடி 10 கோடி இல்லை, 1500 கோடி ரூபாய்க்கு இந்த போன ஆண்டு பட்ஜெட்டில் பணமே ஒதுக்கலை. அப்புறம் எந்த அதிகாரி வேலை செய்கிறது? அவர் அப்ளிகேஷனும் வாங்கணும், அவர் இப்போ ஒரு 2000 கல்லூரிகள்லேருந்து அப்ளிகேஷனை வாங்கணும், ப்ராசஸ் பண்ணணும், அப்புறம் இங்கேருந்து ஃபைனான்ஸ் செக்ரட்டரியிலேருந்து பட்ஜெட்டை வாங்கணும், அதுக்கப்புறம் திரும்பி டைரக்டர்கிட்ட கொடுத்து எல்லாருக்கும் அவர் ஆன்லைனில் செக் போட்டு அனுப்பணும். வேலை இல்லைப்பா. பட்ஜெட் தான் இதுக்கு கூர்மையான விஷயம். பட்ஜெட்டில் எனக்கு பணம் வரலையா, வேறு எந்த அதிகாரிக்கும் வேலை இல்லை. சும்மா அங்கே டாம்டும்னு இப்போ மந்திரிகள் அங்கே எங்கே போனாங்கன்னா அங்கங்கே அதிகாரிகள் சுற்றி அணைஞ்சிட்டு இருப்பாங்க. இதை தவிர வேறு வேலை இல்லை. மீட்டிங் நடத்துவாங்க, அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க, இதெல்லாம் நடக்கும். இப்போ இந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன தெரிவிக்குதுன்னா, இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களும் சரி, கட்சியை நடத்துபவர்களும் சரி, மக்களை விட்டு ரொம்ப தூர போய்கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் எங்கள் ஊரில் விளையாடுற மாதிரி கட்டம் போட்டு கிளித்தட்டு மட்டும் விளையாடுறாங்க. கிளித்தட்டு விளையாடுறதுனா கட்டம் போட்டுக்கிட்டு உள்ளே இருக்கிறவனு அங்கே போகாமல் ஒருத்தர் தடுப்பார், அல்லது தடுக்கிறவரை டப்பாச்சிக்கிட்டு இன்னொருத்தர் மேலே போவார். அதான் இப்போ நடந்துட்டு இருக்குது. ஆகவே இதில் இப்போ ஏதோ ஒரு 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 சேலஞ்ச் இல்லாமல் ஒரு ஆட்சி வந்துருச்சுன்னா இன்னும் 1 மாதத்துலையாவது நம்ம இது என்ன எனக்கு மற்ற கட்சிகளிடம் எனக்கு என்ன ஒரு ஆதங்கம்னா, எல்லாத்தையும் எதுக்குறதையே சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா எப்படி? இப்போ நீங்கள் சொன்னீங்களே இவ்வளோ பிரச்சனை, இந்த பிரச்சனைகளுக்கு என்ன சொல்யூஷன் நீங்கள் சொல்லணும் இல்லை? அவங்க தான் வந்து செய்யணும், அவங்க செய்யலை அப்படின்னு சொல்லிட்டா மட்டும் எப்படி? என்ன செய்ய வேண்டும் எக்ஸிக்யூட் பண்ற இடத்துல ஆளுங்கட்சி தானே இருக்கு. எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது அவங்கங்க. நீங்க குடியரசுத் தலைவர்கிட்ட ஒப்புதல் பெறத வந்து எதிர்க்கட்சிகள் போய் நீங்க குடியரசுத் தலைவர்கிட்ட ஒப்புதல் பெற முடியுமா? நீட் மசோதாவுக்கு அது கிடையாது. வறட்சி நிவாரணத்துக்கு போய் வந்து இல்ல எதிர்க்கட்சிகள் அறிக்கைகள் கொடுக்கறாங்க, உடனுக்குடன் வந்து பேட்டிகள் கொடுக்கறாங்க, இதெல்லாம் செய்யுங்கன்றாங்க. காவேரி இஷ்யூக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது? மீனவர் இஷ்யூக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது? நீட்டுக்கு என்ன ஆப்ஷன்? அதுக்கு தான் அனைத்து கட்சி கூட்டம் போடுங்க நாங்க எல்லாம் சொல்றோம்ன்றாங்க. இல்ல சட்டமன்றத்துல சில விஷயங்கள் சொல்றாங்க, அது எக்ஸிகியூஷன் போதா? கட்சி கூட்டம் போட்டு ஏன் சொல்லணும்? இவங்களா வந்து சொல்லிரலாம் இல்ல மீடியாவுல. அது பேசிட்டு தானே இருக்காங்க. அவங்க சொல்லல, யாரு சொல்றாங்க? அதாவது நம்ம ஏற்கனவே பேசியது போல வந்து இந்த கிரைசிஸ் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தில் தமிழ்நாட்டு வந்திருக்கு. நம்முடைய ஐயா அவர்களுக்கு தெரியும், ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தவர். இந்த பிப்ரவரி மார்ச் மாதங்களில் தான் வந்து 2016-17ஆம் ஆண்டுக்கான அந்த பட்ஜெட்டில் வந்து ஒதுக்கப்படாத தொகைகள், செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட், தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்லாம் ஒதுக்க வேண்டியிருக்கும். அதெல்லாம் ஒரு அதிகாரி தன்னிச்சையாக எடுக்க முடியாது, அரசியல் தலைமையின் கேட்டு தான் அவங்க எடுக்க முடியும். அடுத்த பட்ஜெட் 2017-18க்கான பட்ஜெட்டையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. ஏன்னா பட்ஜெட்ன்றது பேசிக்கலி இட்ஸ் பொலிட்டிக்கல் டாக்குமெண்ட் தான், அது ஒரு வரவு செலவு கணக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அதிகாரம் யார் கையில் இருக்குது? எனக்கு என்ன தோணுதுன்னா, ஓபிஎஸ் அவர்களுக்கு இருந்த அந்த ஒரு ஃபங்க்ஷனிங் ஃப்ரீடம் கூட இந்த இப்போ இருக்க முதலமைச்சருக்கு இருக்குமான்றது டவுட்டு. அவங்க வந்து என்ன சொன்னாங்க, ஒரே ஆள்கிட்ட 2 பதவியும் இருக்கணும், அதனால தான் திருமதி சசிகலா அவர்களை நாங்கள் கொண்டு வரோம் நாங்கள். ஆனால் என்ன நடந்திருக்குது இன்னைக்கு? அப்போ மாதிரியே வந்து உங்களுக்கு வந்து முதலமைச்சர் ஒருவராகவும் பொதுச் செயலாளர் ஒருவருமாக, துணை பொதுச் செயலாளர் ஒருவருமாக அசாதாரணமான சூழல் இருக்குன்றாரு தம்பிதுரை. இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய. நம்முடைய தொலைக்காட்சி விவாதங்கள் உட்பட எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னா, நம்ம கடந்து போனதை பேசிக்கிட்டே இருக்கோம். இல்ல முதல் நாளே இந்த கேள்வி, ஸ்டாலின் அவர்கள் தங்க தமிழ்ச்செல்வன் வந்த போது அவர்கிட்ட இந்த கேள்வி தான் எழுப்பணும். ஒரே இடத்துல தலைமை இருக்கணும், ஆட்சி அதிகாரம், கட்சி அதிகாரம் இப்ப வெவ்வேறு இடங்கள் இருக்குது போது அந்த கேள்வி எழுப்புறதுக்கு அதுக்கான பதில் அப்படிங்கிறது அங்கதான் சிக்கல் வருதுன்னு நான் நினைக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து எவ்வளவுதான் நீங்கள் வந்து நல்ல திட்ட உதவிகளை கொண்டு போனாலும் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் தான் ஒரு பட்ஜெட்டை கைட் பண்ண முடியும். இப்போ இந்த ஓபிஎஸ் அவர்கள் இருந்த அந்த 60 நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டுக்கான வறட்சி நிவாரணையும் கிட்டத்தட்ட 39,000 crores என்னமோ கிளைம் பண்ணாங்க. இது வரைக்கும் ஒரு பைசா நமக்கு வரல. வேற அதுக்கு முன்னாலே வந்து கர்நாடகாவுக்கு 1,700 crores போயிடுச்சு. இதனுடைய பலன்கள் எல்லாமே வந்து வரும் மாதங்களில், வரும் ஆண்டுகளில் இருக்கலாம். இன்ஃப்ளேஷன் அவ்வளவு தூரம் இப்ப இருக்கிற சூழல்ல இவங்களால சென்டரோட ஃபைட் பண்ணி அல்லது ஒரு பிரஷரை ரைஸ் பண்ணி மாநிலத்துக்கான ஃபண்ட்ஸ் இல்ல மற்ற ரைட்ஸ் எல்லாம் கொண்டு வரதுக்கான சூழல்ல இப்ப இருக்கிற அரசாங்கம் இருக்கு. ஏன்னா அவங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. முதலமைச்சர் வந்து அவங்களுடைய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுடைய லெகசியை வந்து கிளைம் பண்ணி ஒரு 5 இதுல ஃபைல்ல உண்மையிலேயே அவங்க வந்து ஜெயலலிதாவுடைய அந்த லெகசியை அவங்க கிளைம் பண்றாங்கன்னா, அவங்க மாநிலத்துக்கு உரிமைகளுக்காக போராடிய அந்த
போராட்டம் இருக்கு பாருங்க, அந்த போராட்டத்துடைய தொடர்ச்சியை இவங்ககிட்ட நம்ம பார்க்கணும். அதுக்கான எந்த கூறுமே இந்த ஆட்சியில இல்ல. ரவிக்குமார் சொல்ற மாதிரி மெயின் இஷ்யூ ஐயா அவர்கள் கூட சொன்னார், டெவலப்மெண்டல் இஷ்யூஸ் தான் நம்ம பேசணும். ஏன்னா திமுக என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க பண்ண ஒரு தவறு வந்து அசம்பிளியில் அவங்க நடந்து கொண்ட முறை, அதுக்கேற்ற மாதிரி அந்த விஷுவல்ஸ் வந்து எடிட் செய்யப்பட்டு வந்தது எல்லாமே வந்து ஒரு அவப்பெயரை உருவாக்கி இருக்கிறது. இதை வந்து வேற மாதிரி அவங்க ஹேண்டில் பண்ணிருக்கலாம். ஓகே, அதுவும் கடந்து போனது, முடிஞ்சு போன விஷயம், அதை பற்றி நம்ம பேச வேணாம். ஃபியூச்சரில் என்ன பண்ண போறீங்க, என்ன விதமான டைரக்ஷன் இந்த பட்ஜெட்டில் இவங்க எடுக்க போறாங்க? நீங்க இன்னொன்று கேட்டீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த அளவுக்கு உதவும்னு. 75 நாட்கள் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் இருந்த பொழுது மிக முக்கியமான விஷயங்கள தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு பல்ட்டி அடிச்சு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. அது வந்து உங்களுக்கு வந்து அந்த உதய் ஸ்கீம் ஆகட்டும், ஃபுட் செக்யூரிட்டி பில் ஆகட்டும், எல்லாம் ரொம்ப சைலண்டா வந்து மோடி கவர்மெண்டோட அஜெண்டாவை ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி தான் அது நடந்திருக்குது. ஜெயலலிதா மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர், ஆளுமை மிக்க தலைவர் வந்து பிஜேபி கவர்மெண்ட், அதுவும் மோடி சர்க்காரை எதிர்த்த மாதிரி இப்ப இருக்கக்கூடியவர்களால் எதிர்க்க முடியுமா என்றால் அது சந்தேகத்திற்கு ஒரு விஷயம். ஆனா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு லெவரேஜ் என்னன்னா, நீங்க சொன்னது போல 37 எம்பிஸ் இருக்காங்க, ராஜ்யசபால 13, ஒரு 50 எம்பிஸ் இருக்காங்க. ஓகே, 50 எம்பிஸ் இருக்காங்க. இது வந்து ஜூலை மாதம் 50 நம்ம ஒட்டுமொத்தமா தான் பாத்துக்கணும். அப்படியே ஒரு ஆர்குமென்ட் வரும்போது அந்த 12 பேர் ஆதரிப்பாங்க. ADMK as a block they got 50 MPs. அவங்க வந்து இப்ப ஜூலை மாதம் வரப்போகிற குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் they have big. திரு பன்னீர்செல்வம் அணியில ஒரு 12 பேர் இருக்காங்க. இப்ப அவங்க முடிவும் இவர்களை அதை ஒட்டியே தான் இருக்குன்றீங்களா நீங்க? அங்க நம்ம இப்ப உறுதியா சொல்ல முடியாதுன்னு நான், என்னுடைய பாயிண்ட் என்னன்னா வந்து நீங்க கிட்டத்தட்ட 50 எம்பிக்கள் வந்து இதை லெவரேஜா யூஸ் பண்ணி அவங்க தமிழ்நாட்டுக்கு நிறைய வாங்கி கொடுக்கலாம். பட் அதை யார் செய்யறது? அங்கதான் அந்த கொஸ்டின் அகைன் இட் பாயில்ஸ் டவுன் டு OPS அவர்களுக்கு இருந்த அந்த ஒரு ஃபங்க்ஷனலிங் ஃப்ரீடம் இவருக்கு இருக்குமானா வந்து அது நமக்கு தெரியல. அது எந்த மாதிரி போகணும், எந்த அளவுக்கு அவர் செயற்பட அனுமதிக்கப்படுவார், இவ்வளவு விஷயங்களையும் நம்ம பேச வேண்டியிருக்குது. சார் நான் சொல்லிடுறேன் சார், அவர் வந்து மேதகு ஆளுநர் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சார். இப்போ சட்டசபையில் ட்ரஸ்ட் ஓட்டு தீர்மானம் நிறைவேறியிருக்கு. இன்னைக்கு பதவி, அதாவது அசியூம்டு சார்ஜஸ். இப்போ இன்னையிலேருந்து ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகுது. முதல் கட்டமாக 5 முக்கியமான ஃபைல்களில் கையெழுத்து போட்டிருக்காரு. நிச்சயமாக மாண்புமிகு அம்மா எப்படி தமிழ் மக்களுக்காக போராடி மத்திய அரசில் வந்து கிளாரிஃபை பண்ணிருங்க. இந்த அம்மாவும் சரி, மாண்புமிகு சின்னம்மாவும் சரி, புரட்சி தலைவி அம்மாவும் சரி, இந்த இடத்துல தான் இன்னைக்கு திரு ஸ்டாலின் உள்ளிட்டவர்கள் எல்லாருமே கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. குற்றவாளிகள் அப்படின்னு அறிவிக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய ஆட்சியை நீங்க தொடர்றீங்களா அப்படின்ற நேரடியான குற்றச்சாட்டு கேளுங்க. இப்ப எப்படியா இருந்தாலும் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா, உங்களுக்கு தெரியாது சொல்றேன் கேளுங்க சார், புரட்சி தலைவி அம்மாவின் வழியில் தான் இந்த ஆட்சி நடக்குது. கட்சி தலைமை என்பது நீங்க வந்து ஜெயலலிதா அம்மான்னு சொன்னீங்கன்னா அவங்க ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் என்னன்றது எங்களுக்கு புரியுது. நீங்க அதுக்கப்புறம் ஒரு அம்மாவை கொண்டு வந்து வச்சுட்டு அந்த அம்மான்னீங்கன்னா அந்த அம்மா இது வரைக்கும் மக்களுக்காக என்ன செய்வார்கள் அல்லது என்ன விதமான ஆட்சியை அவர்கள் செய்வார்கள், என்ன மாதிரியான கட்சியை நடத்துவார்கள், இது வரைக்கும் எந்த ஒரு வரிக்கும் விளக்கம் கிடையாது. அப்புறம் அவர்கள் வழியில நாங்க நடப்போம்னா அந்த அம்மா எவ்வளவு கோடிகளை சம்பாதிச்சு ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் தான் இருக்குது. ஆகவே நாங்க அவர் வழியில நடப்போம்னா நாங்களும் அது மாதிரி சம்பாதிச்சுட்டு அவர் வழியில நாங்க பெங்களூர் ஜெயிலுக்கு போவோம்னு சொல்ல வரீங்களா? சொல்றது வந்து விதண்டாவாதம் பேசுறீங்க. விதண்டாவாதம் இல்ல. நீங்க அம்மா வழியில்னா யாரை அம்மா என்று சொல்லுகிறீர்கள்? அப்படின்னா அந்த அம்மா மக்களுக்காக என்ன சொல்லி இருக்கிறார்கள் சொல்லுங்க. நீங்க உங்க கட்சியினுடைய தலைவியாக இருக்கலாம். அவங்க ஜெயலலிதா அம்மாவும் கட்சியினுடைய தலைவி. ஆனா அவங்க தெளிவுபடுத்துறாங்க, நான் மக்களுக்காக யார் என்ன செய்வேன் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். ஆனா இதுக்கு இப்ப வந்திருக்கிற சசிகலா என்னதான் சொல்லி இருக்கிறார்கள்? நிச்சயமாக சார், மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா வழியில தமிழ் மக்களுக்காக தன்னுடைய உயிரையும் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க சார். எப்ப சொன்னாங்க? நீ எங்களுக்கெல்லாம் படிக்கிறோம், சரி அப்படி சொல்லி இருக்கிறாங்கல்ல. அதுக்கப்புறம் she is a convict, அவர்கள் ஒரு கைதி. இதை தவிர மக்களுக்கு தெரிந்த விவரம் நான் சொல்லிடுறேங்க. நீங்க அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. மக்களுக்கு தெரிந்த விவரம் அவர் இவ்வளவு மக்களுக்கு தெரிஞ்சவர் இல்ல. சுப்ரீம் கோர்ட் தெளிவா சொல்லி இருக்குது, இவர்கள் எல்லாம் கூட்டு சதி செய்து பொதுமக்கள் பணத்தை களவாண்டிருக்கிறார்கள். இது மாபெரும் தலைக்குனிவு, பயங்கரவாதம் இப்படின்ற வாசகங்களை சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்குது. அப்புறம் அவங்க வழியில நாங்க நடப்போம் அப்படின்னா என்ன அர்த்தத்தை நாங்கள் உருவாக்கிக் கொள்வது? இதை சொல்லிருங்க தயவு செய்து. இல்ல சொல்றது கேளுங்க சார், நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. உங்களோட நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு பற்றி நான் எந்த கருத்தும் கூற விரும்பவில்லை. தீர்ப்பை ஏற்றுக்கணும். நீங்க உங்களுக்கு அதைத்தான் சொல்ல வர்றேன். நான் ஏதோ ஒரு மறுக்கிறேங்கிற பாயிண்ட் இல்லை, புரியுதா? அது முடிஞ்சு போச்சு. எங்களை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவி அம்மாவின் வழி நடக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இப்பொழுது இந்த கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தியாகச்செம்மல் சின்னம்மா அவர்கள் தலைமையில்
இந்த கழகம் இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக ஏற்றுக்கொண்டு நிச்சயமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நல்ல முறையில் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் லோக்பால் சட்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லுங்க, ஒரு பெரிய நம்பிக்கை வரும். இதெல்லாம் நான் சொல்றது கேளுங்க சார். ஏன் லெவல் அடுத்தடுத்த கட்டத்துல நீங்க கூட சொல்ற இடத்துல இல்ல, நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் ஆட்சி வந்து ஒரு வெளிப்படையான ஆட்சி நடக்க போறது, லோக்பால் சட்டத்தை கொண்டு வருகிறோம் அப்படின்னு முதலமைச்சர் சொன்னாங்க, இன்னும் பெரிய ஒரு நம்பிக்கை வரப்போகுது. நீங்க ஜெயலலிதா அம்மாவை இழுக்கிறதா இருந்தா அவங்க வெளியில நடப்போம் அப்படின்னா, ஜெயலலிதா அம்மா சசிகலா உள்ள வரக்கூடாது, கட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் எப்படி கொண்டு வந்தீங்க? அப்புறம் அந்த அம்மா அப்படிதான் நாங்க நடக்கணும்னு எப்படி சொல்றீங்க சார்? இது வந்து எங்களுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒவ்வொரு தன்னனும் எடுக்கின்ற முடிவு இது. நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்றது. நீங்க உங்க கட்சி முடிவாக எடுக்கிறது நீங்க உங்க கட்சியே நீங்க ஜெயலலிதா எடுக்கிற முடிவுல தான் நடந்தீங்க. இந்த ஜெயலலிதாவில க்ளீனா அவங்க தமிழக அரசு அதுல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பங்கு என்பதுதான் இப்பொழுது எப்படி போப்பதுங்கிறது தான். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு, அதை பற்றி நடவடிக்கைகளை பற்றி இங்க பேச்சு இல்லை. அது நான் வந்து நீங்க சொல்றதை நான் மறுக்கிறேன். நான் சொல்றது என்னன்னு கேட்டாங்க சார், நிச்சயமா எப்படி மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழக மக்களுக்காக எல்லா முயற்சியும் எடுத்தார்களே, அதனை போன்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நிச்சயமாக எல்லா முயற்சிகளையும் எடுத்து தமிழர்களின் நலனை பாதுகாப்பார்கள். நன்றி. நான் தொடர்ந்து பேசுறேன். திரு ஸ்ரீனிவாசன், உங்களுடைய இறுதி கருத்து. நேரம் ரொம்ப குறைவாக தான் இருக்கு. மத்திய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன இருக்க போகுது? ஏன்னா மாநில அரசாங்கத்திற்கு நிதி நெருக்கடி உட்பட பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. மத்திய அரசாங்கம் எப்படியெல்லாம் இதில் வந்து அணுக போகிறது? ஏற்கனவே திரு பன்னீர்செல்வம் இருந்தபோது ஒரு இணக்கமான அரசாங்கமாக இருந்தது. இன்றைக்கு என்ன ஆக போகிறது? ஏற்கனவே கேட்ட நிதி இன்னும் வந்து சேரவில்லை. இப்படியான சூழலில் மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த அணுகுமுறை மாநில அரசுகிட்ட எப்படி இருக்க போகுது? நிச்சயமாக மத்திய அரசாங்கம் என்பது மாநில அரசாங்கத்திற்கு எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு தரக்கூடிய ஒரு அரசாங்கமாக தான் இருக்கும். அடிக்கடி நரேந்திர மோடி அவர்கள் சொல்கிற கருத்து டீம் இந்தியா அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அந்த டீம் இந்தியா என்று சொன்னால் மத்தியில் ஆளுகிற அமைச்சர்கள், பிரதம அமைச்சர் உட்பட மாநிலத்தில் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அத்தனை முதலமைச்சர்களும் அந்த டீம் இந்தியாவில் இடம்பெறக்கூடிய கட்சிகளாக இருக்கிறார்கள். அந்த அணுகுமுறையில் தான் மத்திய அரசாங்கம் செயல்படுகிறது. இன்று பல்வேறு பத்திரிகைகள் கூட இதை கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் என்று சொல்லி பாராட்டுகிற ஒரு நிலையில தான் இன்று மத்திய அரசாங்கம் இருக்கின்றது. ஏற்கனவே நிதி கமிஷன் வந்து 32% நிதி ஒதுக்கியதை இந்த அரசாங்கம் தான் வந்து எல்லா மாநிலங்களுக்கும் 42% அந்த தொகையை அவங்க அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. அதனால இது கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் ஒன்று. இரண்டாவது விஷயம், இன்று சட்டமன்ற விதிகளில் என்ன சொல்லப்படுகிறது? மாநிலமாக அறிவிக்கப்பட்டு வறட்சி நிவாரண நிதி கேட்டு 39,000 கோடிக்கான ஒரு கோரிக்கையோடு வைத்திருக்கிறது. இன்னும் நிவாரண தொகை வராமல் இருக்கிறது. இல்ல, இப்போ ஏற்கனவே ஒரு பேனலிஸ்ட் ஒரு நண்பர் சொன்னாரு, கர்நாடக அரசாங்கம் பணம் வாங்கிட்டாங்க, தமிழ்நாட்டிற்கு பணம் இன்னும் வரவில்லை என்று மத்திய அரசாங்கத்தை குற்றம் சொல்கிற ஒரு தொனியில பேசினார். நான் அதை மறுக்கின்றேன். என்ன காரணம் என்றால், வறட்சியை அளவிட்டுக் கொள்கிற அந்த முறை என்பது பருவமழை காலத்துக்கு அப்புறம் தான் கணக்கிடப்படுகிறது. கர்நாடகாவில் வந்து தென்மேற்கு பருவமழையினால மழை பெய்யக்கூடிய பகுதி கர்நாடக மாநிலம். தென்மேற்கு பருவமழை செப்டம்பர் 30 நிறைவு பெறுகிறது. அதற்கப்புறமா அவங்க வறட்சியை கணக்கிடுகிறார்கள். தமிழ்நாடு வந்து வடகிழக்கு வந்த பிறகு உங்க கணக்கீடுகள் இதெல்லாம் வந்து ரொம்ப இன்டெப்தா போய் கணக்கிடுறது வேற சார். ஆனா ஒட்டுமொத்தமா மாநிலம் வறட்சியில் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். சென்ட்ரல்ல இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கீங்க, டெக்னாலஜி வளர்ந்துருக்கிறது, டெக்னாலஜி கவர்மெண்ட் உங்களால அளவிட முடியாதது இல்ல, வறட்சி என்பது இருக்கிறது. இதுக்கு நம்ம வந்து ஒரேடியா ஒண்ணு கொடுக்கலாம், முதல் கட்ட ஒரு நிதியாக கொடுக்கலாம்ல. கேட்கிறோம், ஆனா கார்பனுக்கான அனுமதி வருது, எய்ம்ஸ் வரல. இதெல்லாம் எப்படிதான் எடுத்துக்கிறது? அப்போ எய்ம்ஸ் மருத்துவமனையில வந்து 3 இடங்களை மத்திய அரசாங்கம் சிபாரிசு செய்து அனுப்பிச்சிருக்கு. மத்திய அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு எய்ம்ஸ் மருத்துவமனை எய்ம்ஸ் போன்ற மக்களுடைய பிரச்சனைகளை, நல்வாழ்வு சார்ந்த விஷயங்களுக்கு இன்னும் நம்ம வந்து பரிசீலிக்கிறோம். ஹைட்ரோ கார்பனுக்கு உடனடியாக அனுமதி கொடுக்கிறோம். அப்ப இதெல்லாம் என்ன மாதிரியான இது? அப்ப தமிழகத்தை இல்ல தமிழகத்துடைய உரிமைகள் எங்கே பாதுகாக்கப்படுகிறது? தமிழக விவசாயிகளுடைய குரல்களை மத்திய அரசாங்கம் கேட்குதா சார்? இல்ல ஹைட்ரோ கார்பன் விஷயத்துல இது ஒரு 7-8 ஆண்டுகளாக மத்திய அரசாங்கத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு ஒரு அபிஷியல் ப்ரொசீடிங்ஸ் நடந்திருக்கிறது என்று
இது நிச்சயமாக விவசாயிகள் நலன் பாதிக்கப்பட வாய்ப்பு இல்லை. அப்படி அந்த வாய்ப்பு இருக்கும் என்று சொன்னால் நிச்சயம் அரசாங்கம் இதை மறுபரிசீலனை செய்யும். உதாரணத்துக்கு சொல்றேன், மீத்தேன் திட்டம் அந்த தஞ்சாவூர் அதனுடைய மறுவடிவமா தான் இத பாக்குறாங்க. அது காங்கிரஸ் அரசாங்கத்துல போட்டு நான் என்ன சொல்றேன், உங்க திட்டம் கொண்டு வரீங்க. இல்ல குறைந்தபட்சமா அந்த மக்களுக்கு அத பத்தி புரிய வைக்கணும். அந்த பகுதியில யாருடைய நிலம் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த எண்ணத்தை அவர்களுக்கு குறைந்தபட்சமா ஒரு புரிதலை ஏற்படுத்துறதுக்கான எந்த முயற்சி எடுக்காம நேரா போறதுங்கிறது சரின்றீங்களா நீங்க? இல்ல அதாவது மாநில அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்பு வேண்டும். நான் சொல்றேன் கேளுங்க, மாநில அரசாங்கம் எந்தெந்த விஷயங்கள்ல ஒத்துழைக்கவில்லை என்பதை நான் சொல்கின்றேன். ஜல்லிக்கட்டுக்கு அவசர சட்டம் மாநில அரசாங்கம் தான் கொண்டு வர முடியும் என்று சொல்லி ஓராண்டு காலமாக நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். மத்திய அரசாங்கம் கோர்ட் தீர்ப்பின் மூலமாக தான் பண்ண முடியும் என்று சொல்லுகிறோம். ஆனால் நேற்று வரை அதை செய்யாத கடைசி நேரத்தில் இவ்வளவு பிரச்சனை முத்திய பிறகு செய்தார்கள் மாநில அரசாங்கம். கிழக்கு கடற்கரை சாலை 4 வழிச்சாலையாக மாற்றப்படுவதற்கு அனுமதி கொடுத்து அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இன்னும் நிலம் கையகப்படி தரவில்லை. இல்ல 2016லயே நீங்க வந்து பொங்கலுக்கு ஜல்லிக்கட்டு நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையை கொடுத்தது. அதற்கு பிறகு ஓராண்டுக்கு பிறகு ஜனவரி வரும்போது உச்சநீதிமன்றம் தடை செய்த பிறகு அது உச்சநீதிமன்றம் தடை செய்த பிறகு ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான வாய்ப்பு என்ன என்று பேசும்போது மத்திய அரசாங்கம் சொன்னது, நிர்மலா சீதாராமன் அமைச்சர்களுடைய ஒப்புதல் என்பது சட்டம் இயற்றலாம் என்று சொல்லி அதை காதிலேயே போட்டுக்கொள்ளவில்லை. மக்கள் வீதிக்கு அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு முன்னாவே நடந்திருக்க முடியும். திரு சீனிவாசன், நேரம் ரொம்ப குறைவா இருக்கு, நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லி. இல்ல, அது முழுக்க ஒரு நிமிடத்தில் நான் முடிச்சிடுறேன். கிழக்கு கடற்கரை சாலை சொல்ல விஷயம் 10,000 கோடி ரூபாய்க்கு மூலதனம் முதலீடு மத்திய அரசாங்கம் அறிவித்து ஓராண்டு காலத்துக்கு மேலாச்சு, இன்னும் நிலம் கையகப்படுத்தி கொடுக்கவில்லை அந்த விஷயத்துல. அதே மாதிரி இணையம் துறைமுகம் தமிழ்நாட்டிற்கென்று 18,000 கோடி ரூபாய்க்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட துறைமுகம் அது. அதற்கான விஷயத்திலும் மாநில அரசாங்கம் ஆர்வம் காட்டல. கேரளாவில் மார்க்சிஸ்ட் கட்சி அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. அங்கே விலிங்கம் துறைமுகம் வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அன்றாட மத்திய அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி எந்த ஒரு வளர்ச்சி திட்டமாக இருந்தாலும் சரியா, அந்த பக்கத்தில் இருக்கிற கேரளா பாருங்க, கர்நாடகா பாருங்க, ஆந்திரா பாருங்க, இன்றைக்கு ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் என்று சொன்னால் அதுல தொடர்ந்து தெலுங்கானா மாநிலமும் ஆந்திர மாநிலம் தான் முன்னிடம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்ல இரட்டை இலக்கத்தில் எங்கேயோ போய் உட்கார்ந்து இருக்கிறார்கள். தெலுங்கானா மாநிலத்தில் தண்ணீருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அங்க இருக்கிற ஏரி குளங்கள் எல்லாம் தூர்வாரி விட்டார்கள். இங்கே கிருஷ்ணாவையும் கோதாவரி இணைச்சிருக்கிறாங்க ஆந்திராவில். கேரளாவில் பஞ்சாயத்து அமைப்பு ரொம்ப வலுவாக இருக்கிறது. நான் உதாரணத்துக்கு இதெல்லாம் சொல்ல வருகிறேன். தமிழ்நாட்டில் அரசாங்கம் என்றே ஒன்று இல்லை. அதற்கப்புறம் தானே முதலமைச்சர் யார் என்பதை பற்றி யோசிக்க வேண்டும். மத்திய மாநில உறவுகள் நன்றாக வைத்துக் மத்திய அரசாங்கம் இதை செய்ய முடியும். மீனவர்களை பாதிக்கிற திட்டம், விவசாயிகளை பாதிக்கிற திட்டம், ஏழை எளிய மக்களை பாதிக்கிற திட்டமாக கொண்டு வந்து தமிழ்நாட்டு தலையில ஏன் சுமத்துறீங்க? அதுக்கு அப்படித்தான் கூடங்குளம் அணுமின் நிலையத்தையும் சொன்னாங்க. அப்படித்தான் கூடங்குளம் அணுமின் நிலையமும் மீனவர்களை பாதிக்கும் என்று சொன்னார்கள். ஆனால் கூடங்குளம் எந்த வகையிலும் மீனவர்களை பாதித்ததாக இதுவரை இன்னைக்கு வரைக்கும் கூடங்குளத்தில் இருக்கிற கழிவுகளை நீக்குவது எப்படிங்கறதை இன்னும் நீங்க தெளிவுபடுத்தல. கூடங்குளத்திலையும் கூட மக்களுடைய எண்ணங்களை அவர்களுக்கு கூடங்குளத்தில் இருக்கிற கழிவுகளை எப்படி நம்ம வெளியேற்ற போறோம்னு சொல்லல. இது எல்லாமே இங்க நடக்கிறது. வேறு மாநிலங்கள்ல இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்க்கு எதிர்ப்பு வரும்போது கைவிடப்படுகிறது. ஆனா இங்க வருதுங்கிற கேள்விகளும் தொடர்ந்து இருக்கதானே செய்யுது. காவிரி மேலாண்மை வாரியம் மத்திய அரசு மத்திய அரசு ஏன் இது வரைக்கும் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க மறுக்கிறது? இன்றைக்கு காவிரி மேலாண்மை தலைவர் இன்னைக்கு அமைச்சாச்சு. அது இது அதுக்கு டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ் போட்டு அதுக்கு வந்து நம்ம தடை போட்டாச்சு. உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகும் வேறு வகையா டெக்னிக்கலா நாங்க இதெல்லாம் மாற்றி அமைக்க போறோம்னு சொல்லி அதுவும் இன்னைக்கு கால நீட்டிப்பு ஆயிடுச்சு. இல்லைங்க, ஏற்கனவே நடுவர் நீதிமன்றம் மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்பது 3 உறுப்பினர் நீதிபதிகள் கொண்ட குழுவில் அந்த வழக்கு நிலுவையில் இருக்கும் போது 2 நீதிபதிகள் கொண்ட குழு அந்த தீர்ப்பை சொல்லும் போது அதை நாங்கள் 3 நீதிபதிகள் கொண்ட தீர்ப்பாக செய்ய வேண்டும் என்பதுதான் மத்திய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு. எப்போது அந்த நீதிமன்றம் அதை சொல்கிறதோ அப்போது நிச்சயமாக காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறது. எங்களது பிரதான குற்றச்சாட்டு தமிழ்நாட்டை பொறுத்த மட்டுக்கும் மாநில அரசாங்கத்தின் ஒத்துழைப்பு மத்திய அரசாங்கத்திற்கு இதுவரை முழுமையான அளவில் கிடைக்கவில்லை. அது வரப்போகிற புதிய அரசாங்கமாவது அதை செய்ய வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சி. மத்திய அரசாங்கத்தில் வச்சிருக்கீங்க.
பல ப்ராஜெக்ட்ஸுக்கு அவங்க வந்து ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறாங்க. திரு மணி சொன்ன மாதிரி 4 திட்டங்கள்ல உடனடியாக எல்லாமே கையெழுத்தாயிருக்கு. உதய் திட்டத்துல தொடங்கி எல்லா திட்டங்கள்லயும் இன்னைக்கு வந்து நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் நடந்துட்டு இருக்கிறது. அந்த நேரத்துல தான் கேட்கிறோம், மத்திய அரசாங்கம் நீங்க சொன்னீங்கல்ல எல்லாருக்குமான ஒரு அரசாங்கமாக இருக்கணும் அப்படின்னு திரு மோடி விரும்புகிறாருன்னு. அப்ப தமிழகத்தினுடைய இந்த பிரச்சனைகளையும் அதிகமா கவனம் எடுத்து நீங்க சொல்ற மாதிரி மாநிலத்துல ஒரு நிலையான அரசு இப்பதான் வருது, இந்த அரசாங்கத்தினுடைய நிலைத்த தன்மை என்ன, அது எவ்வளவு நாட்கள் என்னெல்லாம் செய்ய போறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த சூழல்ல தான் மத்திய அரசாங்கத்தினுடைய கவனம் தமிழகத்துக்கு இந்த அரசாங்கம் தேவைப்படுகிறது அப்படிங்கிறது most unpopular government. This government is most unpopular government. இது நீண்ட நாள் நீடிக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. நிச்சயமாக மக்கள் இது ஏற்றுக்கொள்ளாத சட்டமன்றத்தில் பெரும்பான்மை இருப்பதனால ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. சார் இது வந்து ஹெல்த்தியா டிஸ்கஸ் பண்ணணும். ஒருத்தர் டிஃபைன் பண்றது இந்த மாதிரி ப்ரோகிராம்னா தப்பு. அது இந்த ப்ரோகிராம்ல கருத்து பரிமாற்றம் இருக்கணும். இது டிஃபேமேஷன் இல்ல. நீங்க சட்டமன்ற விதிகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தினுடைய வீதிகளில் என்ன நடக்கிறது என்பதை பற்றி பேசுகிறீர்கள். நீங்க சோஷியல் மீடியால பாருங்க, சாதாரண மக்களுடைய அழுத்தத்தை பாருங்க. விடுங்க சார், மேலாண்மை வாரியத்துக்கு ட்ரிபியூனலுக்கு வித்தியாசம் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. இல்ல நம்ம நேரம் ரொம்ப நீங்க அப்ஜெக்ஷன் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. அபியூஸ் பண்ண பயன்படுத்த கூடாது. இல்ல உங்களோட அப்ஜெக்ஷன் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. திரு நவநீதகிருஷ்ணன் உங்களோட எதிர்ப்பை நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க. அவர் சொன்ன கருத்துக்கான எதிர்ப்பை பதிவு பண்ணிருக்கீங்க. ரொம்ப தப்பு அவர் சொல்றது. இல்ல அவருடைய ஒரு ப்ரெடிக்ஷனா சொல்றாரு இந்த ஆட்சி எப்படி இருக்கும் என்னங்கறது ஒரு அரசியல் எப்படி வேணாலும் சொல்லட்டும் சார். நீங்க அத மாத்திக்காமீங்க. அபியூஸ் பண்ண கூடாது சார். நான் இது வரைக்கும் யாரையாவது அக்யூஸ் பண்ணி சொல்லிருக்கேனா? நடந்த இன்சிடென்ட்க்கு என்னோட கருத்தை பதிவு பண்றேன்னு தான் நான் சொல்றேன். நான் இது ஏன்னா அதுதான் மரியாதையும் கூட. சரி, நன்றி திரு நவநீதகிருஷ்ணன். மாநிலம் மிக முக்கியமான பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கிற திரு ஸ்ரீனிவாசன், நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. நம்ம இன்னொரு நிகழ்ச்சியில கூட உங்களுடைய தொடர்ந்து நம்ம விவாதங்களை வைக்கலாம். மாநிலம் மிக முக்கியமான பிரச்சனைகளை சந்தித்துட்டு இருக்கிற நேரத்தில் இந்த அரசாங்கம் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களை கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உடனடியாக தேவைப்படுகின்ற விஷயங்களாக குடிநீர் பிரச்சனையாக இருக்கலாம், ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இருக்கிறது, முதலீடுகளை ஈர்ப்பது அப்படிங்கிறதுக்கான அவங்களே ஏற்கனவே 2023க்கான 2023 ஒரு செயல் திட்டம் வகுத்திருந்தாங்க. அந்த செயல் திட்டத்தை நோக்கி நகர்வது, அதற்கு முன்னதாக முன்னுரிமை கொடுக்க வேண்டிய விஷயங்களாக விவசாயிகளுடைய இந்த பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இருக்கின்றன. அது குறித்த கவலைகளையும் அது குறித்த பிரச்சனைகளையும் இங்கே வெளிப்படுத்தியிருக்கிறோம். மாநில அரசாங்கத்தினுடைய கவனம் அதில் கூடுதல் கவனமாக, குறிப்பாக இன்னைக்கு ரேஷன் பொருட்களில் தொடங்கி பல்வேறு பிரச்சனைகள் உடனடியாக அட்ரஸ் பண்ண வேண்டியிருக்கிறது. அதையெல்லாம் கவனிக்கும் என்று நம்புவோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு